சரி, பன்னெண்டாவதுல இருந்து பார்க்கணும். பன்னெண்டாவதுல இருந்து பார்க்கணும் தான் 22 பேப்பர்ல சரியான சொல்றது. பன்னெண்டாவதுல இருந்து பார்க்கணும் உங்களுக்கு. நீ கூட்டிட்டு என்ன நேரத்துல கிளாஸ்ல இருந்தாக்கள் தானே இருக்கீங்க. பன்னெண்டாவதுல இருந்து பார்க்கணும் சொல்லுங்க. சரி, 22 பன்னெண்டாவது, ஒரு தனி வியாபாரத்தின் மதன் ட்ரேடர்ஸ் கணக்குகளின் பதிவேடுகள் முறையாக பேணப்படவில்லை. ஓகே. முதல்ல என்ன கேள்வின்றதை நம்ம வச்சுக்கொள்வோம் தெரிஞ்ச விஷயங்களுக்கு. பன்னெண்டாவது, 31/3/2022, 31/3/2022 கொள்வனவு எவ்வளவு, அடுத்தது விற்பனை எவ்வளவுன்னு கேட்டிருக்கோம். அதே மாதிரி 13க்கும் நாங்க அதை வச்சு தானே விட அளிக்கணும். இப்ப 13வது கேட்கிறாங்க, இறுதி இருப்பு எவ்வளவு. 13வது இறுதி இருப்பு எவ்வளவு. எல்லாமே 31/3/2022. அதாவது இந்த முடிவடையாத நிதி கூற்றுகள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எங்களுக்கு சில தகவல்கள் காணப்படாத தருணத்துல அந்த தகவல்களை பார்த்து கொள்ளக்கூடியதா இருக்கும். சரி, அப்ப ஒரு தனி வியாபாரி மதன் ட்ரேடர்ஸ் கணக்கு பதிவேடுகளில் முறையாக பேணப்படவில்லை. 31/3/2022 மற்றும் 1/3 உள்ளவாறான சில சொத்துக்களையும் பொறுப்புகளையும் தந்திருக்காங்க. அதாவது சரக்கு இருப்பிட ஆரம்ப இருப்பு தந்திருக்காங்க. கடன் பட்டோரோட ஆரம்ப கடன் பட்டோர் மீது இறுதி கடன் பட்டோர் மீது தந்திருக்காங்க. கடன் கொடுத்தவர்களையும் ஆரம்ப கடன் கொடுத்தோர் இறுதி கடன் கொடுத்தோர் தந்திருக்காங்க. இப்ப முடிவடையும் மாதத்தில் வியாபார கடன் பட்டோரிடம் இருந்து 50,000 சேகரித்துள்ளதுடன் வியாபார கடன் கொடுத்தவருக்கு 25,000 செலுத்தியுள்ளது. இந்நிறுவனமானது விற்பனை விலையின் மீது 25% லாபம் வைத்து பொருட்களை விற்பனை செய்கிறது. அனைத்தும் கொள்வனவு விற்பனைகளும் கடன் அடிப்படையே மேற்கொள்ளப்படுகின்றது. நோட் த பாயிண்ட். இந்த கொள்வனவு விற்பனையை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம உதவியை அமைய போற பாயிண்டே அதுதான். அனைத்து விற்பனையும் கடன் அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்படுதாம். அனைத்து கொள்வனவும் சரி விற்பனையும் சரி காசுன்ற ஒரு விஷயமே இல்லை. அனைத்தும் எந்த அடிப்படையில, கடன் அடிப்படையில மேற்கொள்ளப்படுதாம். அப்ப இந்த இடத்துல கடன்பட்டோர் கணக்குல வச்சே என்னத்தை கண்டுபிடிக்க முடியும், இந்த கொள்வனவு விற்பனைன்றவரை இலகுவா கண்டுபிடிக்க முடியும். அப்ப கொள்வனவு சரி கடன் பட்டோர் கணக்கு கீழே கடன் கொடுத்தோர் கணக்க போடுறேன். சரியா, பாருங்க. உங்களுக்கு தெரியும் கடன் பட்டோர்ல மீதி இங்கதான் காணப்படுவார். வரவு பக்கம் தான் ஆரம்ப மீதி காணப்படுவார். இப்ப கடன் பட்டோர்ல ஆரம்ப மீதி சொல்லியிருக்காங்க 60,000. சரியா, 60,000. அதே மாதிரி கடன் பட்டோர்ல இறுதி மீதி சொல்லியிருக்காங்க, பார்ப்போம் எவ்வளவு, 75,000. மீதி சென்றதை மீதி வந்ததெல்லாம் அழகா போட்டுக்கொள்ளலாம். ஓகே, இதை போட்டீங்கன்னா சரி. அதே மாதிரி கடன் கொடுத்தவரையும் போடுங்க பார்ப்போம். ஆரம்ப மீதி கடன் கொடுத்தவருக்கு எங்க இருக்கும், செலவு பக்கம். எவ்வளவு, 5,000. அதே மாதிரி கடன் கொடுத்தவர இறுதி மீதி எந்த பக்கம் இருக்கும், அதுவும் செலவு பக்கம். எவ்வளவு,
15,000. இப்படி கடன் பட்டோர் கணக்கை போடுங்க. கடன் பட்டோர் கணக்கை வச்சு நீங்க கடன் விற்பனை கடன் கொள்வனவை தான் கண்டுபிடிக்கணும். கடன் பட்டோர் கடன் கொடுத்தோர் கணக்கை வச்சு கடன் விற்பனை கடன் கொள்வனவை தான் கண்டுபிடிக்கலாம். அதை விளங்கிப்போங்க. கடன் பட்டோர் கணக்கை வச்சு இப்ப கடன் விற்பனையை தான் கண்டுபிடிக்கலாம். கடன் கொடுத்தோர் கணக்கை வச்சு கடன் கொள்வனவை தான் கண்டுபிடிக்கலாம். அப்ப அந்த கடன் கொள்வனவை நாங்க கொள்வனவனும் கடன் விற்பனைன்னு எடுக்க இயலாது. ஏன்னா ஒரு விற்பனையை எடுத்துக்கொண்டா கடன் விற்பனை காசு விற்பனைன்னு ரெண்டு இருக்கு. அப்ப கடன் விற்பனையை மட்டுமே முழுமையா ஒரு விற்பனைன்னு எடுக்க இயலாம். கொள்வனவு எடுத்துக்கொண்டாலும் கடன் கொள்வனவு காசு கொள்வனவு ரெண்டு இருக்கு. சோ கடன் கொள்வனவு மட்டுமே கொள்வனவன் எடுக்க இயலாது. எங்களுக்கு அது ஒரு பிரச்சனை இருக்கு. பட் அதான் அதை தெளிவா சொல்லியிருக்கானே, எல்லாமே முழுமையா கடன் கொள்வனவு கடன் விற்பனை அடிப்படையில தான் மேற்கொண்டிருக்கான். காசுன்றது சம்மந்தப்படலை. சோ இந்த இடத்துல கடன் கொள்வனவு முழுமையா ஒரு கொள்வனவு எடுக்கலாம், கடன் விற்பனை முழுமையா ஒரு விற்பனையா எடுக்கணும். ஆகவே பார்ப்போம். ஆரம்ப சரி, ஓகே. முடிவடையும் மாதத்தில் வியாபார கடன் பட்டோருக்கு கொடுத்த காசு கடன் பட்டோரிடம் பெற்ற காசு 50,000. அப்ப காசு பெற்ற எங்க இருக்கும்? 50,000. இப்படி செலவு பக்கம் பதிவோம். ஓகேயா? சரி. அதே மாதிரி கடன் கொடுத்தவருக்கு செலுத்திய காசு 25,000. காசு செலுத்தின எங்க பதிவோம்? கடன் கொடுத்தவருக்கு வரவு பக்கம் பதிவோம். காசு எவ்வளவு? 25,000. கழிவை பத்தி எல்லாம் பேசி இல்ல தானே, அப்ப வரி பண்ணாதீங்க. கழிவை பத்தி எல்லாம் பேசி இல்ல தானே, வரி பண்ணாதீங்க. சோ இப்ப எங்களுக்கு இங்க இறுதி மீதியில் ஒண்ணு தந்திருக்க காரணத்தினால, ஆரம்ப மீதியும் இறுதி மீதியும் தந்த காரணத்தினால எங்களுக்கு இதை இலகுவா கண்டுபிடிக்கலாம். என்ன செய்யணும்? இப்ப உங்களுக்கு தெரியும், கடன் பட்டோர்ல விற்பனை என்ற துண்டு எங்க இருப்பாரு? கடன் பட்டோர்ல வரவு பக்கம் இந்த இடத்துல இருப்பாரு. அதே மாதிரி கடன் கொடுத்தவர கொள்வனவுன்ற துண்டு எங்க இருப்பாரு? கடன் கொடுத்தவர செலவுக்கும் இப்படி இருப்பாரு. இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பேரேட வச்சு தெரியா கணையம் கணிக்கும் போது நான் புள்ளிக்கோடு வேணா போடுறேன். மீதி சென்றது தொகையினர்களுக்கு மேல, அந்த தொகையினர்களுக்கு மேல உள்ள தொகைகளை தான் கூட்டி கழிச்சு நீங்க பார்க்கணும். அப்ப உங்களோட தொகையினர்களுக்கு மேல எந்த பக்கம் கூடையா இருக்கோ அதை ரெண்டு பக்கமும் போடுங்க. உங்களோட தொகையினர்களுக்குள்ள மேல உள்ள தொகையில எந்த பக்கம் கூடையா இருக்கோ அதை ரெண்டு பக்கமும் போடுங்க. கொஞ்சம் இருங்க வரேன், ஒரு நிமிஷம் இருங்க. யாரெல்லாம் கேட்டிருக்காங்க, போட்டு விட்டு வரேன். சரியா? அப்ப தொகையினர்களுக்கு மேல எந்த பக்கம் கூடையா இருக்கோ அதை கூட்டுங்க. அப்ப கூட்டின மாதிரி இருந்தா 75 + 50 1,25,000 தான் கூடையா இருக்கு. அதாவது செலவு பக்கம். அதை ரெண்டு பக்கமும் போட்டுட்டு இப்ப அதே தொகையினர்களுக்கு மேல உள்ள இந்த தொகையினர்களுக்கு மேல உள்ள சிறிய பக்கம் எதுவோ அந்த தொகையை கழிச்சிங்கன்னா சரி. இது கொஞ்சம் உள்ள பக்கம் வரவு பக்கம். வரவு பக்கத்தில் உள்ள தொகை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கழிங்க. 1,25,000 அதுல இருந்து 60,000 கழிங்க. அப்ப உங்களுக்கு வரும் கடன் விற்பனை 65,000. அப்ப அழகா விளங்கிக்கோங்க, தொகையினர்களுக்கு மேலன்னு அழகா தெளிவா சொல்றேன். அப்ப நீங்க கூட்டும் போதும் சரி, கீழே உள்ள தொகைகளை கணக்கெடுக்க கூட, கழிக்கும் போதும் சரி, இந்த கீழே உள்ள மீதி வந்த தொகைகளை கணக்கெடுக்க கூட, மேல உள்ள தொகைகளை தான் கணக்கெடுக்கணும். இந்த புள்ளிக்கோட்டுக்கு மேல உள்ள தொகைகள். அப்ப ஆகவே கடன் விற்பனைன்றது 65,000. கடன் விற்பனை நாங்க முழுமையான விற்பனையை கருதலாம். ஆனா அவ்வளவும் கடன் விற்பனைன்னு சொல்லி இருக்கனால நாங்க இந்த இடத்துல கருதலாம். அப்ப கடன் விற்பனை 65,000. கடன் கொடுத்தவர் உங்களுக்கு தெரியும், கொள்வனவு செலவு பக்கம் இருப்பாரு. அதையே ரூலர் ஃபாலோ பண்ணுங்க. தொகையினர்களுக்கு மேல உள்ள தொகைகளை கூட்டி பாருங்க, இந்த பக்கம் கூடையா இருக்குன்னு. இந்த பக்கம் தான் கூடையா இருக்கு. 30,000 40,000. இப்ப 40,000 போட்டுட்டு குறைய உள்ள பக்கத்தை கழிச்சிங்களா இருந்தா கொள்வனவு எவ்வளவு? 35,000. அப்ப உங்களோட கடன் கொள்வனவு எவ்வளவு? 35,000. இப்ப உங்களோட கொள்வனவு யாவுமே கடன் கொள்வனவு அடிப்படையில மேற்கொண்டனால உங்களுக்கு கொள்வனவு முழுமையா 35,000 எடுக்கலாம். சரி, அப்ப உங்களுக்கு இந்த இடத்துலயே 12வதுக்கான விட கிடைக்க பெறுது. கொள்வனவு 35,000, விற்பனை 65,000. கொள்வனவு 35,000, விற்பனை 65,000 காணப்படுற விட 12வதுக்கு உங்களுக்கு 5வது. கொள்வனவு 35,000, விற்பனை 65,000. இப்ப இறுதி இருப்பின் கிரயம் கேட்டிருக்காங்க. இறுதி இருப்பின் கிரயம் கேட்டதுக்கு உங்களுக்கு அழகா தெரியும். பாருங்க, ஆரம்ப இருப்பு தந்திருக்காங்க. இந்த ஆரம்ப இருப்போட கொள்வனவை கூட்டி
இறுதி இருப்ப கழிச்சமா இருந்தா எங்களுக்கு என்ன வரும்? ஆரம்ப இருப்போட கொள்வனவை கூட்டி கொள்வனவோட சில செலவுகள் இருந்தா அந்த செலவுகளை நம்ம கூட்டணும். இல்லாட்டி எதுவும் வெளித்திரும்பல் இருந்தா அதை கழிக்கணும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ ஆரம்ப இருப்போட கொள்வனவை கூட்டி எதுவும் கொள்வனவு செலவுகள் இருந்தா அதை எட் பண்ணியும் இல்லாட்டி எதுவும் வெளித்திரும்பல் இருந்தா அதை கழிச்சாலும் எங்களுக்கு விற்க தயாரானவை வரும். அதுல இருந்து இறுதி இருப்ப கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், விற்பனை கிரயம் கிடைக்கும். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணித்தான் இறுதி இருப்பை கண்டுபிடிக்க போறீங்க. உங்களுக்கு தெரியும் ஆரம்ப இருப்பு தந்திருக்காங்க 83,000. ஆரம்ப இருப்பு தந்திருக்காங்க 83,000. கொள்வனவு இப்ப நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க 35,000. சரியா? ஓகே. அதே மாதிரி இறுதி இருப்பை இப்ப நீங்க கழிக்கணும்னா உங்களுக்கு இறுதி இருப்பு எவ்வளவுன்னு தெரியாது. அவர் தான் கொஸ்டின் மார்க். அப்ப விற்பனை கிரயம் தெரிஞ்சா இறுதி இருப்பை கண்டுபிடிக்கலாம். அது விற்பனை கிரயத்தை உங்களால கண்டுபிடிக்க முடியுன்றனால தான் இந்த பேஸை யூஸ் பண்ண சொன்னேன். எப்படி விற்பனை கிரயத்தை கண்டுபிடிக்கலாம்? அதுல உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, விற்பனை விலையில் 25% லாபம் சேர்த்து விற்கிறது தான் இவங்களோட கொள்கையாம். அப்ப நான் சொல்லி தந்திருக்கேன் அது பொமையிலா. ஒரு விற்பனை விலைன்றது என்னன்றத முதல்ல விளங்கிக்குவாங்க. ஒரு விற்பனை விலைன்றது விற்பனை கிரயத்தோட, அதாவது கிரயத்தோட லாபம், எங்களுக்கு தேவையான அளவு லாபம் சேர்த்ததை தான் சொல்றது விற்பனை விலை. எங்களுக்கு தேவையான கிரயத்தோட எங்களுக்கு தேவையான அளவு லாபம் சேர்த்த ஒரு தொகையை தான் சொல்றது விற்பனை விலை. கிரயத்தோட லாபம் சேர்த்த தொகை. ஆகவே உங்களுக்கு இந்த விற்பனை விலையில் லாப வீதம், கிரயத்தில் லாப வீதம்னு வரும்போது மெயினா இந்த சமன்பாடை யூஸ் பண்ணுங்க. அந்த சமன்பாடை எப்படி அப்ளை பண்ணணும்னா சதவீதத்தின் அடிப்படையில நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சதவீதத்தின் அடிப்படையில் அப்ளை பண்றது இல்ல. இப்ப விற்பனையில் 25% சொன்னா, விற்பனையில் 25% சொன்னா எத்தனை வீதம்னு சொல்றாங்கன்றதான் ஒரு பக்கம் வைங்க. விற்பனையில் லாப வீதம்னு சொன்னா அந்த எதுல லாப வீதம்னு சொல்றாங்களோ அத சதவீதத்துல 100 வீதமா கருதுங்க. இப்ப கிரயத்தில் லாப வீதம்னு சொன்னா அத சதவீதத்துல 100 வீதமா கருதுங்க. எதுல லாப வீதம்னு சொல்றாங்களோ அந்த பெர்டிகுலர் இதை 100 வீதமா கருதுங்க. கிரயத்தில் லாப வீதம்னு சொன்னா கிரயத்தை 100 வீதமா கருதுங்க. விற்பனையில் லாப வீதம்னு சொன்னா விற்பனையை 100 வீதமா கருதுங்க. அப்படி கருதிட்டு கொஞ்சம் சொல்லுங்க பிள்ளைகள், போர்டு எதுவும் விளங்காட்டி உங்களோட ஐயோ நான் பார்க்காட்டு தெரியாது. சரி, அப்ப கிரயத்தில் லாப வீதம்னு சொன்னா கிரயத்தை 100 வீதமா கருதுங்க. விற்பனை விலையில் லாப வீதம்னு சொன்னா விற்பனை விலைய 100 வீதமா கருதுங்க. அப்படி எதில் லாப வீதம்னு சொல்றாங்களோ அந்த இல் தான் மேட்டர். எதில் லாப வீதம்னு சொல்றாங்களோ அதை 100 வீதமா கருதுங்க. இப்ப விற்பனை லாப வீதம்னு சொன்னனால விற்பனையை ஒரு 100 வீதமா கருதுங்க. அப்ப விற்பனை 100 வீதம்னு நீங்க சமன்பாட்டுல போடணும். சரியா? அடுத்ததா லாபம் எத்தனை வீதம் அது உங்களுக்கு தந்திருப்பாங்க, 25 வீதம். இதை வச்சு தெரியாத இதோட வீதத்தை பாருங்க. கிரயம் அப்ப எத்தனை வீதம்? சமன்பாட்டு அடிப்படையில 75 வீதமா இருக்கும். இப்படித்தான் நீங்க முதல்ல சதவீதத்தை அப்ளை பண்ணணும். அப்புறம் இப்ப வாங்க, உங்களுக்கு தெரியும் விற்பனை விலை எவ்வளவுன்னு. அது 65,000. விற்பனை விலை 65,000. சரியா? விற்பனை விலை 65,000. இப்ப என்ன செய்யணும்னா விற்பனை விலை 65,000னா இந்த 65,000ன்றது எத்தனை வீதம்? உங்களுக்கு தெரியும் சதவீதத்துல 100 வீதம்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப விற்பனை விலை 65,000னா 65,000 100ஆல பிரிச்சா அது 100 வீதத்துக்கு சமம்னா 65,000 100ஆல பிரிச்சனா இருந்தா 1 வீதத்துக்கான ஆன்சர் வரும். 1 வீதத்துக்கான ஆன்சரை நான் 75ஆல பெருக்கலனா இருந்தா 1 வீதத்துக்கான ஆன்சரை நான் 75ஆல பெருக்கலனா இருந்தா எனக்கு என்ன கிடைக்க பெறுவாரு? 75 வீதம்ன்றது என்னது? கிரயம் கிடைக்க பெறுவார். அப்ப 100 48,750 48,750 கிரயம் கிடைக்க பெறுவார். சரி, அப்ப இப்ப 48,750 தான் உங்களோட கிரயம். இப்படித்தான் விற்பனை லாப வீதம் கிரயத்தில் லாப வீதம்னு சொல்லும் போது கண்டுபிடிக்கிறது. இதுக்கு இன்னும் தெளிவா இது பண்ணணும்னா இந்த யூடியூப் சேனல்ல நான் உங்களுக்கு 15 நிமிஷம் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதையே நீங்க பார்த்துக்கொள்ளலாம். சரி, சரியா? ஓகே. அப்ப இன்னும் அதாவது கொஞ்சம் இன்னும் தெளிவா பாக்குறதா இருந்தா அடுத்தது அப்ப இப்ப இதுதான் இப்ப 65,000 விற்பனை விலையினுடைய கிரயம்னா இந்த 48,750. அப்ப அந்த விற்பனை கிரயம்னு சொல்றது 48,750. அப்ப இப்ப விற்பனை கிரயம் தெரியும், ஆரம்ப இருப்பு தெரியும், கொள்வனவு தெரியும்னா இறுதி இருப்பு ரிவர்ஸ்ல கண்டுபிடிக்கலாமா? இல்ல டெஃபினிட்டா கண்டுபிடிக்கலாம்.
69,000 69,250 தான் உங்களோட இறுதி இருப்பு. கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதை உங்களுக்கு கூட்டி கழிச்சு கண்டுபிடிக்க தெரியும் தானே? ரிவர்ஸ்ல கண்டுபிடிச்சீங்களா? சரி. அப்ப உங்களோட இறுதி இருப்பு 69,250. அப்ப 69,250 காணப்படுற விட எத்தனையாவது? 69,250 காணப்படுற விட உங்களுக்கு மூன்றாவது. விளங்குதா? இது அழகா விளங்குதா? புதுசா வந்த ஆட்களுக்கு 22 பேப்பர் செஞ்சுட்டு இருக்கேன். 22 பேப்பர்ல 13வது கொஸ்டின் போயிட்டு இருக்கு. சரி. அடுத்தது அடுத்தது என்ன கேள்வின்னு பார்த்தோம்? 14வது மிகை குறை கேட்டிருக்காங்க. இது என்ன வணிகம்னு பார்த்தா தங்கத்தின் மிகை. அதாவது இது ஒரு என்ன சொல்றது, லாப நோக்கமற்ற வணிகம். அப்ப அதுல மிகை குறை கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த மிகை குறைன்றது மீன் பண்றது மிகையா அல்லது குறையான மீன் பண்றது நமக்கு தெரிஞ்ச பொதுவான டேர்ம்ல சொல்றது லாபமா நட்டமா. பட் லாப நோக்கமற்ற நிறுவனத்துல நீங்க லாப நட்டம் டேர்மை யூஸ் பண்ணிடுமா? முடியாது. ஸோ லாப நோக்கமற்ற நிறுவனத்தை பொறுத்தவரை மிகைன்றது நம்ம எங்க டேர்ம்ல லாபம்னு சொல்ல வருது. அதாவது வருமானத்தை செலவை மிஞ்சிய வருமானம். செலவை மிஞ்சிய வருமானம் தான் சொல்றது மிகை. அதாவது செலவை மிஞ்சிய வருமானம். செலவை விட எங்களுக்கு வருமானம் கூடயா வந்தா தான் லாபம் கிடைக்கும். அப்ப செலவை மிஞ்சிய வருமானம் தான் மிகை. வருமானத்தை மிஞ்சிய செலவு தான் எங்களுக்கு என்ன நட்டம். வருமானத்தை விட செலவு அதிகமா வந்தா தான் நட்டம். அந்த வருமானத்தை மிஞ்சிய நட்டத்தை தான் சொல்றது குறை. சரி. இப்ப கொள்ளல் கொடுத்தல் கணக்கு கேட்டிருக்காங்க. அவர் யாருமே இல்ல. கொள்ளல் கொடுத்தல் கணக்குன்றது நம்மளோட காசு கணக்கு. கொள்ளல் கொடுத்தல் கணக்கு காசு கணக்கு தான் சொல்றது கொள்ளல் கொடுத்தல் கணக்கு. ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பல்கலைக்கழக மாணவர்களுக்கு புலமை பரிசில்களை வழங்குவதற்கென 1/1/2020 புலமை நலன்புரி சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. 31/12/2021 முடிவடையும் வருடத்திற்கான இச்சங்கத்தின் கொள்ளல் கொடுத்தல் கணக்கின் விவரங்கள் பின்வருமாறு இருந்தன. எனினும் இது 2021 வருடத்திற்கான புலமை பரிசல் கொடுப்பனவுகளில் உள்ளடக்கியிருக்கவில்லை. ஓகே, 1/1/2025 புலமை பரிசல் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. 31/12 முடிவடையும் வருடத்திற்காக இச்சங்கத்தின் கொள்ளல் கடத்தல் கணக்கு விவரங்கள் பின்வருமாறு இருந்தன. எனினும் இது 2021ஆம் ஆண்டு. ஓகே, வாசிப்போம். முதலாவது கொள்ளல் கொடுத்தல் மீதியில ஆரம்ப மீதி தந்திருக்காங்க. கொள்ளல் கொடுத்தல் மீதியில ஆரம்ப மீதி தந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் சொல்றேன். 1/1 புலமை பரிசல் ஆரம்பிக்கப்பட்டது. 31/12/21 முடிவடையும் வருடத்துக்கான இச்சங்கம் இல்லதுன்னா அழகா சொல்லியிருக்கா. கொள்ளல் கடத்தல் கணக்கிட சில மீதிகளை உங்களுக்கு தந்திருக்காங்க. அதுல 2021க்குன்னு நீங்க கொடுத்த புலமை பரிசல் கொடுப்பனவு இருக்கு. 2021ஆம் ஆண்டு கொடுத்த புலமை பரிசல் கொடுப்பனவு அதை உள்ளடக்கி இல்லை. அப்ப அதோட அர்த்தம் கீழே உள்ள பந்தியை வச்சு நம்ம தான் அதை கண்டுபிடிக்க வேண்டி வரும். சரி, முதல்ல கொள்ளல் கடத்தல் கணக்கிட ஆரம்ப மீதி தந்திருக்காங்க தானே.
ஆரம்ப மீதி தந்திருக்காங்க, போட்டுக்கோங்க. இது காசு கணக்கு மாதிரி தான். வரவு பக்கம் போட்டீங்கன்னா சரி. 1500 3 செயல் வெற்றி. ஓகே. வருடத்தில் பெற்ற அன்பளிப்புகள். வருடத்தில் பெற்ற அன்பளிப்புகள் என்ன எங்களுக்கு? அது ஒரு கொள்ளல் கொடுத்தல் கணக்கு வரவு. சரியா? முதல்ல நாம பந்திய வாசிச்சு என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்றதை கொஞ்சம் விளங்கிக் கொள்வோம். அன்பளிப்புக்காக அன்பளிப்புக்கானவை அவை பெறப்படும் வருடத்தில் வருமானமா என காணப்படலாம். அன்பளிப்புகள் அவை பெறப்படும் வருடத்துல வருமானமா என காணப்படலாம். ஒவ்வொரு மாணவனுக்கும் வருடாந்த புலமை பரிசலுக்காக 24,000 கொடுக்கப்படும். ஒவ்வொரு மாணவனுக்கும் வருஷம் 24,000 புலமை பரிசல் கொடுப்பீங்களாம். இது மாதம் ஒன்றுக்கு 2,000 செலுத்தப்படுகின்றது. மாசம் 2,000 ரூபாய் படி. ஓகே. 2021 வருடத்தில் புலமை பரிசலுக்காக தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை 90 இருந்தது. ஓகே. இவர்களுள் 75 மாணவர்களுக்கு முழு வருடத்துக்குமான புலமை பரிசல்கள் செலுத்தப்பட்டு இருந்தது. எஞ்சி உள்ள மாணவர்களுக்கு 10 மாதங்களுக்கு மட்டுமே செலுத்தப்பட்டிருந்தது. மிகுதி தொகையானது 2022 செலுத்தப்பட்டது. ஓகே. இப்ப விஷயத்தை அழகா விளங்கிக்கோங்க. வருடத்தில் அன்பளிப்புகள் அவை பெறப்படும் வருடத்தில் வருமானம் என காணப்படும் சொல்லியிருக்காங்க தானே. சோ முதலாவது வருடத்தில் நீங்க பெற்ற அன்பளிப்புன்றது கொள்ளல் கடுத்தல் கணக்குல வரவு வரும். அதாவது ஒரு காசு கணக்கு தான். அது காசு கணக்கு தான். ஸோ காசு கணக்குக்கு வரவு வரும். உங்களுக்கு டேபிள சொல்லணும்னா காசு கணக்கு. ஸோ காசு கணக்கு வரவு வரும். கொள்ளல் கொடுத்தல் கணக்கு வரவுல வரும் 2000. சரியா? இப்ப இதை என்னவா கருதப்படும்னா வருமானமா கருதப்படும். இப்ப உங்களுக்கு இந்த மிகை குறை காண்றதுக்கு நீங்க என்ன செய்யலாம்? ரஃபா சொல்ல போனா வருமானத்திலிருந்து செலவீனங்களை கழிக்கணும். வருமானத்திலிருந்து செலவீனங்களை கழிக்கணும். வருமானத்திலிருந்து செலவீனங்களை கழிக்கணும். வருமானத்திலிருந்து செலவீனங்களை கழிக்கணும். அப்ப வருமானம் செலவீனங்கள் அதுக்கு நாங்க இனம் காணணும். இப்ப இந்த அன்பளிப்பை என்ன சொல்றாங்க? அதுல சொல்லியிருக்காங்க, அன்பளிப்பானவை அவை பெறப்படும் வருடத்துல ஒரு வருமானமா கருதப்படுது. அன்பளிப்பானவை அவை பெறப்படும் வருடத்துல ஒரு வருமானமா கருதப்படுதான். அப்ப அன்பளிப்பு எவ்வளவு? 2000. அன்பளிப்பு 2000 அது பெறப்படும் வருடத்துல வருமானமா கருதப்படும். வருமானத்துல இருந்து செலவை கழிச்சோம்னா எங்களுக்கு மிகை குறை வரும். ஓகே. அடுத்தது வருடத்திற்கான பெற்ற வட்டி தந்திருக்காங்க. பெற்ற வட்டின்றது கொள்ளல் கொடுத்தல் கணக்கு. நான் வரவு நான் சொல்றேன், காசு கணக்கு. அது காசு வருது. அப்ப கொள்ளல் கொடுத்தல் கணக்குல நாங்க டேர்மை தான் யூஸ் பண்றோமே தவிர்த்து அது ஒரு காசு கணக்கு வகையை சார்ந்தது. சரி? அப்ப காசு கணக்குக்கு பெற்ற கொள்ளல் கொடுத்தல் கணக்குக்கு பெற்ற வட்டி வரவுக்கு வரும் 1,80,000. அதே மாதிரி பெற்ற வட்டி என்பது இதுக்கு என்னது? ஒரு வருமானம். அப்ப வருமானமா 1,80,000 போகும். சரி. இப்ப 2020 நிலுவையாக இருந்த 10 மாணவர்களின் புலமை பரிசலுக்கான கொடுப்பனவு 20,000. அதாவது போன வருஷம் 2020 நீங்க கொடுக்காம விட்ட ஒரு ஆளுக்கு, ஒரு 10 மாணவர்களுக்கு நீங்க கொடுத்த புலமை பரிசல் கொடுப்பனவுன்றது 20,000. அப்ப புலமை பரிசல் கொடுக்குறீங்க 2020 ஆக்களுக்கான பெண்டிங். அதாவது 2020 கொடுக்காம விட்ட பெண்டிங். 2020ன்றது கடந்த ஆண்டு. என்ன ஆண்டு? கடந்த ஆண்டுன்றதை விளைவிக்கணும். நீங்க இப்ப கணக்கு செய்யறது 2021 அப்ப 2020 என்னது? கடந்த ஆண்டு. அப்ப கடந்த ஆண்டு பேலன்ஸ் பண்ணி, அதாவது நீங்க கொடுக்காம விட்ட ஒரு பெண்டிங்க 20,000 இப்ப இந்த ஆண்டு கொடுக்குறீங்க. அதைத்தான் சொல்லியிருக்கான். அப்ப அது கொள்ளல் கொடுத்தல் கணக்குக்கு செலவு வரும். ஏன்னா 20,000 கொடுக்குறீங்க. சோ காசு கணக்கு செலவு தானே. கொள்ளல் கொடுத்தல் கணக்குல செலவு வரும். அது ஓகே. ஏன்னா இந்த வருஷம் காசு போகுது. கொள்ளல் கொடுத்தல் கணக்குல செலவு வரும். இப்ப இந்த 20,000 புலமை பரிசல் கொடுப்பனவனால இது நமக்கு ஒரு செலவு தானே. புலமை பரிசல் கொடுக்கறதுன்றது எங்களுக்கு ஒரு செலவு. அப்ப இந்த செலவை நீங்க செலவினங்கள்ல காட்டணுமான்னு கேட்டா அதுலதான் கவனமா இருக்கணும். அந்தந்த நடைமுறை ஆண்டுக்காக கொடுக்கப்படுற புலமை பரிசல் செலவுகள் தான் என்ன செய்யணும்? செலவினங்களா காட்டணும். நீங்க அந்தந்த நடைமுறை ஆண்டுக்காக நீங்க கொடுக்குற புலமை பரிசல் செலவுகள் தான் புலமை பரிசல் செலவுகள்ல செலவீனமா காட்டணுமே தவிர்த்து போன நிதியாண்டோட பெண்டிங்கை இப்ப நீங்க கொடுத்ததுக்காக அது இந்த நிதியாண்டோட செலவீனமா காட்டலாம். அது நீங்க போன நிதியாண்டே செலவீனமா காட்டிட்டு பெண்டிங் வச்சதா ஒரு 15 வச்சிருந்திருப்பீங்க. இப்ப அதை கொடுத்தோம்னா அந்த பெண்டிங் வச்ச அந்த பொறுப்புன்றது இல்லாம போகுமே தவிர்த்து உங்களுக்கு
என்ன செய்யலாம்னா போன நிதியாண்டுக்கான செலவு புலமை பரிசல் கொடுப்பனவை இப்ப செலுத்தினதுக்காக அதை செலவா காட்டலாம். அப்ப கொள்ளல் கொடுத்தல் கணக்குல மட்டும்தான் செலவுல வரும். இப்ப 2000 ஒவ்வொரு மாணவனுக்கும் வருடாந்த புலமை பரிசல் 24,000 வருடம். ஒரு மாதத்துக்கு 2000 படி செலுத்துறீங்களாம். வருடம் 24,000 ஒரு மாதத்துக்கு 2000 படி செலுத்துறீங்களாம். அப்ப 12 மாதத்துக்கு தான் 24,000 வந்துச்சு. ஓகேயா? இப்ப 2021ல ரெஜிஸ்டர் பண்ணி செலக்ட் பண்ண ஆட்கள் 90 மாணவர்களாம். 90 மாணவர்களாம். இப்ப இந்த 90 மாணவர்கள்ல எவ்வளவு பேருக்கு காசு செலுத்திருக்கீங்கன்றத பாருங்க. அழகா தெளிவா காசு செலுத்திருக்கீங்கன்றத பாருங்க. அழகா பாருங்க. அதுல காசுல போட்டிருக்கு. காசு செலுத்திருக்கீங்க எப்படின்னா 75 மாணவர்களுக்கு முழு வருடத்துக்குமான காசு. 75 மாணவர்களுக்கு முழு வருடத்துக்குமான காசு. 75 மாணவர்களுக்கு பார்ப்போம் முழு வருடத்துக்குள்ள எவ்வளவு? 24,000 தான் முழு வருடத்துக்கும். அப்ப 75 மாணவர்களுக்கு முழு வருடத்துக்கும் காசு செலுத்திருக்கீங்க. எவ்வளவு அப்ப? 1,800. 75 மாணவர்களுக்கு முழு வருடத்துக்கும் 1,800. இப்ப மீதி மாணவர்களுக்கு எஞ்சியுள்ள மாணவர்களுக்கு 10 மாத புலமை பரிசல் மட்டும்தான் செலுத்தினீங்களாம். எஞ்சியுள்ள மாணவர்களுக்கு 10 மாத புலமை பரிசல் மட்டும்தான் செலுத்திருக்கீங்க. அது என்ன 10 மாதம்னா? ஒரு மாதத்துக்கு 2,000, 10 மாதத்துக்குன்னா 20,000. அப்ப மீதி இருக்க ஆக்களுக்கு மீதி இருக்க 15 பேருக்கு 10 மாத புலமை பரிசல் மட்டும்தான் செலுத்திருக்கலாம். 20,000 தானே வரும். எவ்வளவு? 3 லட்சம் ரூபாய். 3 லட்சம் ரூபாய் தான் செலுத்திருக்கலாம். அப்ப என்ன அர்த்தம்? அந்த 15 இந்த மாணவர்களுக்கு 2 மாசம் இது இன்னும் செலுத்த இருக்குன்னு அர்த்தம். அதை எப்ப செலுத்துறீங்கன்னா 2022ஆம் ஆண்டு தான் செலுத்துறீங்களா சொல்லியிருக்காங்க பாருங்க. அடுத்த நிதியாண்டு தான் செலுத்துறீங்களா. சரி, அப்ப அதை விளங்கிப்போம். அப்ப இந்த நிதியாண்டு காசா செலுத்தப்பட்ட புலமை பரிசல்ன்றது 90 பேர்ல 90 பேருக்கு நீங்க செலுத்தணும். பட் அதுல 75 பேருக்கு இப்ப செலுத்திருக்கீங்க. முழு வருடத்துக்கும் 24,000 செலுத்திட்டீங்க. ஆனா மீதி 15 பேருக்கு 10 மாச புலமை பரிசல் மட்டும் தான் செலுத்திருக்கீங்க. அப்ப மொத்தமா செலுத்தப்பட்ட காசுன்றது 21 லட்சம் 2,100. மொத்தமா செலுத்தப்பட்ட காசுன்றது 21 லட்சம் 2,100. அப்ப நடைமுறை ஆண்டு புலமை பரிசல் கொடுப்பனவுன்றது 2,100. அப்ப அது கொள்ளல் கொடுத்தல் கணக்குக்கு செலவுக்கு வரும். நடைமுறை ஆண்டு புலமை பரிசல் கொடுப்பனவுன்றது 2,100. அது கொள்ளல் கொடுத்தல் கணக்கு உங்களுக்கு செலவுக்கு வரும். இப்ப வருமான கூட்டுல செலவீனமா எவ்வளவு காட்டணும்னு கேட்டீங்கன்னா, புலமை பரிசல் கொடுப்பன எவ்வளவு காட்டணும்னு கேட்டீங்கன்னா, அதை அழகா விளங்கிக்கோங்க. இந்த வருஷம் நீங்க டிசைட் பண்ணிருக்கிறது 90 பேருக்கும் கொடுக்கறதுக்கு. அப்ப அந்த 90 பேருக்கும் முழு வருடத்துக்கு தான் நீங்க பார்க்கணும். அந்த 90 பேருக்கும் முழு வருடத்துக்கு தான் நீங்க பார்க்கணும். முழு வருடத்துக்கு பாத்தீங்களா இருந்தா அவ்வளவு பேருக்கு நீங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 2,101,000, அதாவது 21,60,000 ரூபாய். 2,160, 21,60,000 ரூபாய் கொடுக்கணும். 90 பேரை செலக்ட் பண்ணி கொடுப்போம்னு டிசைட் பண்ணியாச்சு. அப்போ ஒரு வருஷ புலமை பரிசல் படி பார்த்தா 21,60,000 ரூபாய் கொடுக்கணும். 2,160 கொடுக்கணும் நீங்க. பட் கொடுத்திருக்கிறது எவ்வளவு? 2,100. அது எப்படி வந்துச்சு? அந்த 60,000 மிஸ் ஆகுது. மீதி 15 பேருக்கு நீங்க 2 மாத புலமை பரிசல் கொடுக்கல. செக் பண்ணி பாருங்க. 2 மாத புலமை பரிசல்னா 4,000 ரூபாய். 15 4ஆல பெருக்கி பாருங்க, 60,000 தான் வரும். அந்த 15 பேர்ல 2 மாசம் வெண்டிங் இல்ல விட்டனாலதான் அந்த 2,100 மட்டும் கொடுத்துப்பட்டு இருக்கு. அப்ப நீங்க பாத்தீங்களா இருந்தா அதை நீங்க கருத்தில் கொள்ளக்கூடாது. காசா செலுத்தினதை எப்பயும் கருத்தில் கொள்றது இல்லை. எவ்வளவு செலவு உள்ளாகி இருக்குன்னு தான் பார்க்கணும். எங்களுக்கு உண்மை எவ்வளவு செலவு உள்ளாகணும்? 2,160. அப்ப நாங்க எவ்வளவு செலுத்தி இருக்கோம்? அந்த 15 மிச்ச 15 பேர்ல 2 மாச பேலன்ஸை விட்டு 2,100 கிட்ட நாங்க செலுத்தி இருக்கோம். அப்ப 60,000 மட்டும்தான் நாங்க செலுத்தல. அதை நாங்க கணக்கெடுக்க கூட அந்த 60,000 நாங்க செலுத்தணும்னு பதிவு பதிஞ்சிட்டு 2,160 நீங்க என்ன செய்யணும்னா புலமை பரிசல் செலவா காட்டணும். அப்ப இதே மாதிரி ஒரு விஷயம் தான் என்ன நடந்திருக்கும்னா 2020ஆம் ஆண்டு நடந்திருக்கும். இந்த 20,000 பெண்டிங்க இந்த நிதியாண்டு தான் நீங்க செலுத்துறீங்கன்னா போன நிதியாண்டு செலுத்தலன்னு தானே அர்த்தம். அப்ப நீங்க போன நிதியாண்டு இந்த 20,000 பெண்டிங் என்ன செஞ்சிருப்பீங்கன்னா செலவா காட்டிட்டு செலுத்தணும்னு பதிஞ்சிருப்பீங்க. அப்ப அது இந்த நிதியாண்டு செலுத்தும் போது அந்த செலுத்தணும்னு பதிஞ்ச பதிவு தான் இல்லாம போமே தவிர்த்து போன நிதியாண்டு செலவு இந்த நிதியாண்டு செலுத்துறதுக்காக அது இந்த நிதியாண்டு செலவீனமா நீங்க காட்டக்கூடாது. சரி, அதுல தெளிவா இருக்கு. அப்ப அது மாதிரிதான் இதுவும் 90 பேருக்கு நீங்க 24,000 செலுத்தணும்ன்றது நியதி. அப்ப அதுதான் உங்களோட செலவு. பட் அதுக்காக 2,100 செலுத்தி இருக்கிறதுக்காக 2,100ன்னு காட்டிடலாம். அது காசு போனதுனால
கொள்ளல் கொடுத்தல் கணக்குல மட்டும்தான் எவ்வளவு போச்சோ அதை மட்டும் காட்டலாம். அதான் கொள்ளல் கொடுத்தல் கணக்குல செலவு வச்சு 2100. சரி, இப்ப 2160 மட்டும் நீங்க காட்டலாம். அப்ப கழியும் 2180 உங்களோட வருமானம். 2180 வருமானத்துல இருந்து 2160 போனா 20,000 உங்களுக்கு மிகை வருது. 20,000 உங்களுக்கு மிகை வருது. இங்க கொள்ளல் கொடுத்தல் கணக்கு கொஞ்சம் பார்ப்போம். ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது கொள்ளல் கொடுத்தல் கணக்கு மீதி 1560. அப்ப மிகை 20 பிளஸ்ல தானே வருது. செலவை செலவை மிஞ்சிய வருமானம் தான் வந்திருக்கு. அப்ப மிகை 1 பிளஸ்ல தான் வருது. அப்ப மிகை 20,000. கொள்ளல் கொடுத்தல் கணக்கு மீதி 1560 காணப்படுற விட இது மூன்றாவது விட. அப்ப 14க்கு மூன்றாவது விட. 14க்கு மூன்றாவது விட. தெளிவா விளங்குத இதுகள் எல்லாம்? விளங்கிட்டா? சரி, அடுத்தது 15வது. பங்குடைமை ஒன்றின் நிதி கூற்றுக்கள் தொடர்பில் பின்வரும் கூற்றுக்கள் எவை சரியானவை? ஏ, பங்குடைமை ஒன்றின் லாபமானது பங்குடைமை நிதி கூற்றுகள் தொடர்பில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, பங்குடைமை ஒன்றின் லாபமானது பங்காளர்களின் மூலதன வட்டி, சம்பளம் மற்றும் லாப பங்குகளாக பகிர முடியும். ஓகே, டெஃபினைட்டா பங்குடைமை என்ற லாபம்ன்றது உங்களுக்கு தெரியும். லாப பகிர்வு கூட்டுல லாப பகிர்வு கூட்டுல தேறிய லாபம் காணப்படுதுன்னா அந்த தேறிய லாபத்துல இருந்து நீங்க என்ன என்னத்துக்கு எடுத்து கொடுக்கலாம்னா, முதல்ல மூலதன வட்டிக்கு எந்தெந்த பங்காளர்களுக்கு மூலதன வட்டி வழங்கணுமோ, அந்தந்த பங்காளர்களுக்கு மூலதன வட்டி வழங்கி, சம்பளம் வழங்கி, எல்லாம் வழங்கி முடிய, சம்பளம் மூலதன வட்ட வழங்க சொல்லியிருந்தா அதெல்லாம் வழங்கி முடிய எஞ்சிய லாபத்தை லாப நட்ட பகிர்வு வீதம் படி நீங்க பங்காளர்களுக்கு பிரிச்சு கொடுக்கலாம். இது சரியான கூற்று. சோ அது மூலமா நீங்க இப்ப நான் இதை விளக்குற எழுதுனேன்னா அது மூலமா நீங்க விளங்கிக்கோங்க. ஒரு இடத்துல உங்களுக்கு தேறிய லாபத்தை கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா, கட்டாயமா பங்குடைமையை பொறுத்தவரையில தேறிய லாபத்தை கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா அவன் உங்களுக்கு பங்காளர்களுக்கு பகிரப்பட்ட மூலதன வட்டி, பங்காளர்களுக்கு பகிரப்பட்ட சம்பளம், பங்காளர்களுக்கு பகிரப்பட்ட லாபம், இந்த 3 விஷயத்தையும் கண்டுபிடிக்க மாதிரி ஒரு தருணத்தை தந்திருக்கும். அப்பதான் பங்குடைமையில எப்பயுமே லாபம் கணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வரும். மோஸ்ட்லி அப்படித்தான் பிரதானமா பங்குடைமையில் தேறிய லாபத்தை கண்டுபிடிக்கிற சந்தர்ப்பம் வந்தா பங்காளருக்கு பகிரப்பட்ட மூலதன வட்டி, பங்காளருக்கு பகிரப்பட்ட சம்பளம், லாபம், இது 3ஐயும் உங்களுக்கு அறியத்தக்கக்கூடிய மாதிரி கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தருவான். ஏன்னா உங்களுக்கு விளங்கிக்கோங்க, தேறிய லாபத்துல இருந்து தான் மூலதன வட்டிக்கு எடுத்து கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் சம்பளத்துக்கு எடுத்து கொடுக்குறீங்க. இது ரெண்டுக்கும் எடுத்து கொடுத்து போக உள்ள மிச்ச மீதியை தான் லாபம்னு பகிர்ந்து கொடுக்குறீங்க. அப்ப இந்த மூன்றிடையும் இந்த மூலதன வட்டி, சம்பளம், லாபம், இந்த மூன்றிடையும் மொத்த கூட்டுத்தொகை தானே தேறிய லாபத்துக்கு சமனா இருக்கும். யோசிச்சு பாருங்க, தேறிய லாபம்ன்றது ஒரு காசு பெட்டினா அந்த காசு பெட்டியில இருந்து மூலதன வட்டி என்ற ஒரு இதுக்கு கொடுக்குறீங்க,
சம்பளம்ன்ற ஒரு இதுக்கு கொடுக்குறீங்க. அந்த சம்பளம் மூலதன வட்டிக்கெல்லாம் கொடுத்து போக ஆஹ் அந்த பாக்ஸ்ல இருக்க மிச்சம் உள்ள அவ்வளவு காசையும் லாபம்னு பகிர்ந்து கொடுத்துருவீங்க. இப்ப பாக்ஸ்ல உள்ள காசு அவ்வளவும் பூச்சியம் ஆயிரும். இப்ப பாக்ஸ்ல உள்ள காசு அவ்வளவும் பூச்சியம் ஆறதுக்கான காரணம் என்ன? இந்த 3 விஷயமும் கொடுத்த நான். அப்ப இந்த 3 விஷயத்துல என் கூட்டுத்தொகை தான் என்னது? அந்த பாக்ஸ்ல உள்ள காசுல தொகையா இருக்கும். விளங்கிச்சா? இது 3னையும் கொடுத்து முடிய தேரிய லாபம் பூச்சியம் ஆயிரும் தானே. அப்ப இந்த 3னையும் கூட்டுத்தொகை தான் தேரிய லாபத்துக்கு சமனா இருக்கும். அதை விளங்கிக்கோங்க. அதுக்கு அது அந்த டிப்ஸை சொல்லத்தான் இது பண்ணேன். அது உங்களுக்கு தேவைப்படும். ஓகே. காசு பாய்ச்சல் அடுத்தது. அப்ப சரியான கூற்று. காசு பாய்ச்சல் கூற்றானது பங்குடைமைக்கென தயாரிக்க முடியாது. காசு பாய்ச்சல் கூற்று பங்குடைமைக்கென தயாரிக்க முடியாதான்னு கேட்டா அப்படி சொல்ல முடியாது. காசு பாய்ச்சல் கூற்று நீங்க பங்குடைமைக்கு தயாரிக்கலாம். அதுல எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை. தயாரிக்க கூடாதுன்னு எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை. சரி. காசு பாய்ச்சல் கூற்றுன்றது காசு பாய்ச்சலை கணிக்கிறதுக்காக தயாரிக்கிறது. சோ அதை நீங்க எந்த விதத்திலையும் தயாரிக்க கூடான்ற மாதிரி எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை. சரி. அடுத்தது அடுத்தது பங்குடைமை லாபத்தை பகிர்ந்தளிக்கும் போது, அப்ப அது பி வந்து பிழையான கூற்று. பங்குடைமை லாபத்தை பகிர்ந்தளிக்கும் போது பங்காளர்கள் பொருள் பற்றுகள் சீராக்க வேண்டும். பங்குடைமை லாபத்தை பகிர்ந்தளிக்கும் போது இல்ல, லாபத்தை பகிர்ந்தளிக்கும் போது உங்களோட பங்குடைமையில இப்ப இந்த லாபத்தை நீங்க பகிர்ந்தளிக்கும் போது அவரோட பொருள் பற்றுக்களை நீங்க அந்த இடத்துல சீராக்குறது இல்லை. லாபத்தை பகிரும் போது பொருள் பற்றுகள் சீராக்கப்படுறது இல்லை. ஓகே. பங்காளர்கள் வணிகத்துக்கு கொடுக்கப்பட்ட கடன்கள் மீதான வட்டியானது பங்குடைமையின் செலவு ஒன்றாக எனக்கு காணப்படுகின்றது. எஸ், இது வந்து செலவாத்தான் எனக்கு காணப்படும். அதாவது உங்களுக்கு தெரியும் 1890 24 இந்த பிரிவுக்கு இணங்க பங்குடைமை சட்டம் என்ன சொல்லுது? பங்காளர்கிட்ட கடன் எதுவும் வாங்கிறீங்களா இருந்தா 5% குறையாத வட்டி கொடுக்கணும். அதாவது நடைமுறையில இருக்க பங்காளர்கிட்ட எதுவும் கடன் வாங்கியிருந்தா அவருக்கு 5% குறையாத வட்டி கொடுக்கணும்னு சொல்லுது என்னோட 24 பிரிவு. அப்ப 5 குறையாம வட்டி கொடுக்கணும்னா அதை நாங்க என்ன கருதுறோம்? ஒரு வெளிநபரா கருதி அவருக்கு நாங்க வட்டி கொடுக்குறோம். ஏன்னா உரிமையாளர் வேறு வணிகம் வேறுன்னு நாங்க படிக்கிறோம். சோ அவருக்கு நாங்க வட்டி கொடுக்கணும்னு தான் 24 பிரிவு சொல்லுது. அந்த வட்டியை நாங்க என்னவா கருதுவோம்? செலவா தான் கருதுவோம். சரி. அப்ப டி சரியான கூற்று. அப்ப ஏஎம் டியுமே சரியான கூற்று. ஏடி ஏஎம்டியும் சரியான கூற்று. 2வது விட ஏஎம்டியும்னா 2வது விட உங்களுக்கு ஏஎம்டியும் 2வதா இருக்கு. 15வதுக்கு 2வது விட. சரி. 16 பாத்தீங்கன்னா பங்குடைமையில் உள்ள பங்குதாரருக்கு உரித்துடைய நன்மைகள் தொடர்பு பின்வரும் கூற்றுக்களில் அவை சரியானவை. பங்குடைமை ஒன்றின் பங்குதாரருக்கு உரித்துடைய நன்மைகள் தொடர்பு பங்குடைமை ஒன்றில் பங்காளருக்கு உறுத்துடைய நன்மைகள் தொடர்பு கூற்றுக்கள் சரியான. ஓகே. பங்காளர் ஒருவர் இழைப்பு வரும் பொழுது அவர்கள் பங்குடைமையில் பதிவு செய்யப்படாத சொத்துக்கள் இருந்தான நன்மையை லாப பங்கு விகிதாசாரத்தில் பெற்றுக்கொள்வார். அழக விளங்கிக்கோங்க. அது என்ன? பங்காளர் ஒருவர் இழைப்பாரும் பொழுது அவர் பங்குடைமையில் பதிவு செய்யப்படாத சொத்துக்களில் இருந்தான நன்மையை லாப பங்கு விகிதாசாரத்தில் பெற்றுக்கொள்வார்னா அது என்ன? பதிவு செய்யப்படாத சொத்து. பதிவு செய்யப்படாத சொத்துன்றது பங்குடைமையில் நன்மதிப்பு. உங்களுக்கு தெரியும், பங்காளர் ஒருவர் இழைப்பாரும் போது, அதாவது இழைப்பாருன்னு சொல்றது பங்காளர் விலகி செல்றது. பங்காளர் விலகி செல்லும் போது அவர் நிறுவனத்துக்கு விலகி போறாருன்னா அண்டைய நிறுவனத்தை அண்டைய டேட்டுல நிறுவனத்தினுடைய மொத்த நன்மதிப்பை நாங்க கணிப்பிட்டு அந்த மொத்த நன்மதிப்புல அவருக்குடைய நன்மதிப்பு பங்கு, அதாவது அவர்களுடைய லாப பங்குதார வீதாசாரப்படி அவர்களுடைய நன்மதிப்பு எவ்வளவு மொத்த அவர் விலகி போற நேரம் தான் நிறுவனத்தின மொத்த நன்மதிப்பையே கால்குலேட் பண்ணுவோம். கால்குலேட் பண்ணி அந்த டேட்ல உள்ள அந்த மொத்த நன்மதிப்புல அந்த பெர்டிகுலர் பங்காளனுக்கு விலகி போற பெர்டிகுலர் பங்காளனுக்கு லாப விகிதாசாரத்துல எவ்வளவு குறித்தானதோ அதை அவருக்கு கொடுத்து அனுப்புவோம். அதுக்கு அந்த நன்மதிப்பை தான் மெயின் பண்றான் நாங்க பதிவு செய்யப்படாத சொத்து. சரியா? அப்ப சரியான கூட்டு நான் கொடுத்து அனுப்புவோமா? இல்லை, கொடுத்து அனுப்புவோம்.
ஏ சரியான கூற்று. பி, பங்குடைமை உடன்பாட்டில் குறிப்பிட்டிருந்தால் மட்டும் பங்காளர் ஒருவர் வழங்கப்பட்ட கடன் ஒன்றுக்கு வட்டி வழங்கப்பட முடியும். நெவர். பங்குடைமை ஒப்பந்தம் ஒன்றில் குறிப்பிட்டிருந்தால் மட்டும் பங்காளர் வழங்கப்பட்ட கடனுக்கு வட்டி வழங்குற கதையெல்லாம் இல்ல. ஒப்பந்தத்துல சொல்றானோ இல்லையோ 24ஆம் பிரிவு சட்டத்துக்கு இணங்க பங்காளர் கொடுத்த கடனுக்கு 5% குறையாம வட்டி வழங்கணும். அப்ப அவன் சொல்றான் வட்டி வழங்கணும், பட் 5% குறையாம வழங்கணும். பட் அவன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல, நீங்க 5% மட்டும்தான் வழங்கணும், அதுக்கு மேல வழங்கலாம் எல்லாம். 5% குறையாம வழங்குனீங்கன்னா சரி. அப்ப உங்களுக்கு ஒப்பந்தத்துல 10% வட்டி 12% வட்டின்னு கொடுத்துருந்துச்சுன்னா அதை நீங்க யூஸ் பண்ணலாம். கட்டாயம் அதை தான் பயன்படுத்தணும். ஒப்பந்தத்துக்கு இணங்க 10% வட்டி 15% வட்டின்றதான் யூஸ் பண்ணணும். பட் அவன் சொல்றது ஒப்பந்தத்துல வட்டி குறிப்பிட்டிருந்தாலும் சரி குறிப்பிடாட்டியும் சரி 5% குறையாம வட்டி வழங்கணும். ஒப்பந்தத்துல சொல்லி இல்லாட்டியுமே நாங்க 5% குறையாம வட்டி வழங்குவோம். பட் ஒப்பந்தத்துல சொல்லி இருந்தா ஒப்பந்தத்தை பின்பற்றணும்னா சரி. அது ஒப்பந்தத்துல சொல்லி இருந்தாமே ஒப்பந்தத்துல வட்டி இத்தனை வீதம் கொடுன்னு சொல்லியிருந்தா 10% 15% கொடுன்னு சொல்லியிருந்தா நாங்க அத்தனை வீதத்தை கொடுக்கலாம், இந்த 5% பார்க்க தேவையில்ல. அவன் சொல்லி இருக்க 10% 15% வட்டியே கொடுக்கலாம். பட் ஒப்பந்தத்துல சொல்லாட்டியும் எப்படி பார்த்தாலும் நாங்க 5% வட்டி சரி கொடுத்துதான் ஆகணும். ஆகவே ஆக மொத்தத்துல வட்டி கொடுத்துதான் ஆகணும். எத்தனை வீதம்ன்றது ஒப்பந்தத்தை பொறுத்து டிசைட் ஆகும். ஒப்பந்தத்துல சொல்லியிருந்தா அந்த வீதத்தை யூஸ் பண்ணுவோம், சொல்லாட்டி 24ஆம் பிரிவுல சொல்லியிருக்க வீதத்தை யூஸ் பண்ணுவோம். சரி. ஆகவே அப்ப இப்ப ஒப்பந்தத்துல அப்படி தரமாட்டான் உங்களுக்கு. ஒப்பந்தத்துல 3% வட்டின்னு சொல்லியிருந்தா என்ன செய்வீங்க? ஒப்பந்தத்துல 3% வட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தா என்ன செய்வீங்க? சும்மா வேணும்னு இடக்க முடக்கா தந்தாலும் வேணும்னு இடக்க முடக்க ஒப்பந்தத்துல 3% வட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தா அதை பயன்படுத்தாதீங்க. இதே ஒப்பந்தத்துல 5% மேல சொல்லியிருந்தா நீங்க அதை பயன்படுத்தலாம். 10%, 15% வட்டின்னு சொல்ற நேரம் நீங்க அதை பயன்படுத்தலாம். பட் சப்போஸ் ஒப்பந்தத்துல 3% வட்டி 2% வட்டி அப்படி எதுவும் சொன்னா பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா 24ஆம் பிரிவு சொல்றது 5% குறையாத வட்டி கொடுக்காம. அப்ப நீங்க 5% மேல ஒப்பந்தத்துல போட்டிருந்தா அதை எடுக்கலாம். பட் 5% குறைய ஒப்பந்தத்துல போட்டிருந்தா அதை எடுக்க இயலாது. சரி. அப்ப சி வந்து சரி, பி வந்து பிள்ளை. உடன்பாட்டில் குறிப்பிட்டா மட்டும்தான் வட்டி வழங்கணும்ன்றது இல்லை. அப்ப பி வந்து பிள்ளை. ஏ சரி. ஏ சரிதானே சொன்னேன். நன்மை அது ஏ சரி. ஏன்றவர் சரி. நான் மார்க் பண்றேன். நான் உங்களுக்கு சொல்லிட்டு எனக்கு டிக் பண்ண இல்லாத ஏ சரி பி பிள்ளை. பங்குடைமை உடன்பாடு சி வந்து பங்குடைமை உடன்பாட்டில் குறிப்பிடப்பட்டிராத பொழுது பங்குடைமை சட்டத்தின் 24ஆம் பிரிவுக்கு அமைய பங்காளர் சம்பளத்துக்கு உரித்துடையவர் அல்லர். சரித்தானே. 24ஆம் பிரிவு என்ன சொல்லுது? ஒப்பந்தத்துல சம்பளம் கொடுங்கன்னு எதுவும் மென்ஷன் பண்ணாலே தவிர்த்து நிர்வாகத்துல பங்காளர்கள் ஈடுபடுவதற்காக ஒப்பந்தத்துல சம்பளம் கொடுங்கன்னு சொல்லி இருந்தாலே தவிர்த்து எந்த விதத்திலையுமே சம்பளம் கொடுக்க தேவையில்லை. 24ஆம் பிரிவு அதுதான் சொல்லுது. நீங்க ஒப்பந்தத்துல சொல்லியிருந்தா சம்பளம் கொடுங்க, பிரச்சனை இல்லை, அது கூட விருப்பம். ஒப்பந்தத்துல இவ்வளவு சம்பளம்னு நீங்க மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட டிசைட் பண்ணி ஒப்பந்தத்துல இவ்வளவு சம்பளம்னு எழுதியிருக்கீங்கன்னா கொடுங்க, பிரச்சனை இல்லை. எழுதியிருக்கீங்கன்னாவே டிசைட் பண்ணிருக்கீங்கன்னா கொடுங்க, நோ வரி. பட் ஒப்பந்தத்துல அதை பத்தி சொல்லி இல்லாட்டி நம்ம சம்பளம் கொடுக்க அதுதான் சொல்லி இருக்கு. சரி. அப்ப சி சரி. அடுத்தது பங்குடைமை உடன்பாட்டில் குறிப்பிடப்பட்டிருப்பின் பங்காளர் மூலதன வட்டிக்கு உரித்துடையவர் ஆவர். அதே முதலாம் தீயில கொஞ்சம் தீய வந்து வேற மாதிரி போத்திட்டு படுத்தாலும் படுத்துட்டு போத்தினாலும் ஒண்ணுதான். என்ன சொல்ல வரான்னா உங்களுக்கு தெரியும் மூலதன வட்டியை பத்தி 24ஆம் பிரிவு சொல்லுது. ஒப்பந்தத்துல மூலதன வட்டியை பத்தி கொடுக்க சொல்லியிருந்தா கொடுங்க, இல்லாட்டி கொடுக்காதீங்க. 24ஆம் பிரிவு அதான் சொல்லுது. மூலதன வட்டிக்கு உண்மையாவே மூலதனத்துக்கு வட்டி இல்ல. 24ஆம் பிரிவு சொல்லுது உண்மையா மூலதனத்துக்கு வட்டி இல்ல. பட் நீங்க ஒப்பந்தத்துல மூலதன வட்டி தந்திருக்காங்க, இவ்வளவு தந்திருக்காங்க, கொடுங்க, பிரச்சனை இல்லை. அது நீங்க தானே டிசைட் பண்ணது, நீங்க கொடுங்க. பட் ஒப்பந்தத்துல மூலதன வட்டியை பத்தி நீங்க டிசைட் பண்ணி இல்ல, மூலதன வட்டியை பத்தி ஒன்றும் இல்லைன்னா 24ஆம் பிரிவு சொல்லுது மூலதனத்துக்கு எந்த ஒரு வட்டியும் இல்லை. அப்ப ஒப்பந்தத்துல குறிப்பிட்டிருந்தா நாங்க மூலதன வட்டி கொடுக்கலாம். அது எந்த விட மாற்று கருத்தும் இல்லை. அப்ப டியும் சரியானது. ஏசிடி சரியான விட. ஏசிடி சரியான என்ன விட? ஏசிடி 4வது விட. ஏசிடின்றது 4வது விட. அப்ப 16வதுக்கு 4வது விட. ஓகே.
17வதுக்கு போகும். எல்கேஎஸ் ஒன்று நிதி கூற்றுக்களை சமாளித்தலின் பிரகாரம் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. பார்ப்போம். ஏ, நிறுவனம் ஒன்றின் அனைத்து நிதி கூற்றுக்களையும் அற்றொரு அடிப்படையில் தயாரித்தல் வேண்டும். மிக தவறானது. நிதி கூற்றுகள் எடுத்துக்கொண்டீங்கன்னா வரும் லாபம் அல்லது நட்டம் மற்றும் ஏனைய முற்றும் அடங்கிய வருமான கூற்று, உரிமை மாற்றல் கூற்று, காசு பாய்ச்சல் கூற்று, நிதி நிலைமை கூற்று, ஆஹ் இங்க இங்க குறிப்புகள் இவ்வளவு இருக்குது உங்களுக்கு. அதன் லாபம் அல்லது நட்டம் அல்ல லாபம் அல்லது நட்டம் மற்றும் ஏனைய முற்றும் அடங்கிய வருமான கூற்று, உரிமை மாற்றல் கூற்று, நிதி நிலைமை கூற்று, காசு பாய்ச்சல் கூற்று, அங்கால கூற்று இல்ல கொள்கைகளும் குறிப்புகளும் உங்களுக்கு காணப்படுது எல்கேஎஸ் ஒன்றுக்கு இணங்க. அப்ப இந்த வகையில வருமான கூற்றுகள் தான் நாங்க அட்டுறு அடிப்படையில தயாரிக்கிறது. அதாவது எவ்வளவு செலவு உள்ளாகி இருக்கோ அதைத்தான் செலவாக கருதுவோம், எவ்வளவு வருமானம் உழைக்கப்பட்டிருக்கோ அதுதான் வருமானமா கருதுவோம். காசா செலுத்தினதை வச்சு நாங்க செய்யறது இல்லை. சரியா? அப்ப பட் இது காசு பாய்ச்சல் கூற்று எடுத்துக்கொண்டீங்களா காசு அடிப்படையில தயாரிக்கிறது விளங்கிச்சா. அப்ப எல்லா நிதி கூற்றுக்களும் மற்றொரு அடிப்படையில தயாரிக்கிறாங்க, எந்த ஒரு கோரிக்கையும் அவங்க வைக்கலாது. அப்ப மிக தவறானது, தவறானது. பி, நிறுவனம் ஒன்றின் நிதி கூற்றுக்களை தயார் செய்யும் பொழுது வேறொரு நியமத்தால் அனுமதிக்கப்பட்டிருந்தால் அன்றி சொத்துக்களையும் பொறுப்புகளையும் எதிரீடு செய்யக்கூடாது. அழகா விளங்கிக்கோங்க. 2024ஆம் ஆண்டு பேப்பர்ல கம்பெனி கணக்குல எனக்கு தெரிஞ்ச ஒரு 2வது செம்மையாக்கள் நினைக்கிறேன், 3வது செம்மையாக்கள் எனக்கு தெரியா, 24ஆம் பேப்பர்ல இதை பத்தி நீங்க விளங்கி கொள்றது, இந்த விஷயம் விளங்கி இருந்தாதான் அந்த செம்மையாக்களையே செய்யலாம். இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தாதான் அந்த செம்மையாக்களையே செய்யலான்ற மாதிரி ஒரு செம்மையாக்கள் வந்துச்சது. என்னன்னா, ஏதோ கடன் பட்டவரையும் கடன் கொடுத்தவரையும் எதிரீடு செஞ்சிருப்பாங்க. சரியா? அது எனக்கு எத்தனையாவது செம்மையாக்கள் ஞாபகம் 24ஆம் ஆண்டு பேப்பர்ல எதிரீடு செஞ்சிருப்பாங்க. அதை நீங்க எதிரீடு செய்யக்கூடாது. அவங்க எதிரீடு செஞ்சிருப்பாங்க, நீங்க அந்த எதிரீடு செஞ்சதை இல்லாமக்கணும். அப்படி எதிரீடு செஞ்சதை இல்லாமக்கி விடணும். நீங்க கடன் கொடுத்தவர்ல கூட்டி கடன் பட்டவர்களையும் கூட்டி அந்த எதிரீடு செஞ்சதை இல்லாமக்கி விடணும். ஏன்னா அது கடன் பட்டவரையும் கடன் கொடுத்தவரையும் எதிரீடு செய்ய முடியாது அந்த இடத்துல. அதனால அது இல்லாமக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அதுக்கான ரீசன் இந்த கூற்றுத்தான். என்னன்னா, ஏதாவது ஒரு நியமத்துல உங்களுக்கு இப்படி எதுவும் செய்யுங்கன்னு உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தாலே தவிர்த்து, நிறுவனம் ஒன்ற நிதி கூற்றுகளை தயார் செய்யும் போது ஏதாவது ஒரு நியமத்தால அனுமதித்தாலே அன்று, ஏதாவது ஒரு நியமம் அனுமதித்தாலே தவிர்த்து நீங்க என்ன செய்யலாம்னா சொத்துக்களையும் பொறுப்புகளையும் எதிரீடு செய்யலாது. இப்ப நான் அந்த கம்பெனி கணக்கு உதாரணம் சொன்னேன். அதுல என்ன செஞ்சிருந்தாங்கன்னா, கடன் பட்டவரை கடன் கொடுத்தவருக்கு எதிரீடு செஞ்சிருந்தான். கடன் பட்டவர்ன்றது சொத்து, கடன் கொடுத்தவர்ன்றது பொறுப்பு. அதை எதிரீடு செஞ்சிருக்கோம். நாங்க அப்படி எதிரீடு செய்ய முடியாது. அப்ப பாருங்க, 2022 பேப்பர்ல கூற்றின் மூலமா இந்த விஷயத்தை கொண்டு வந்துட்டு, 22ஆம் ஆண்டு பேப்பர்ல கூற்றின் மூலமா கொண்டு வந்துட்டு 24ஆம் பேப்பர்ல கணக்குல போட்டு விட்டான். பாத்தீங்களா? இதுல கிடைக்கிற மார்க்ஸை விட அதுல கூட மார்க்ஸ் கணக்குல போட்டு விட்டுட்டான். அப்ப உங்களுக்கு செம்மையாக்களை வச்சோன்னா கடன் பட்டவர் கடன் கொடுத்தவருக்கு எதிரீடு செய்யப்பட்டதுன்னு வரும். 24ஆம் ஆண்டு பேப்பரை பாத்தீங்கன்னா இருக்கும். இப்ப இதை என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இப்ப எதிரீடு செய்யப்பட்டதுன்னா சரி, எதிரீடு செஞ்சுட்டாங்க, வேற என்ன செய்ய இருக்குன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. என்ன செய்ய இருக்குன்னா, எதிரீடு செய்யப்பட்டன்ற விஷயம் பிழைன்றதை உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதா இருக்கும். ஏன்னா சொத்துக்களை பொறுப்புகளுக்கு எதிரீடு செய்ய முடியாது கம்பெனியில. என்னத்துக்கு என்னங்க எதுவும் ஏதாவது எல்கேஎஸ் அனுபவிச்சாலே தவிர்த்து நீ எதிரீடு செய்ய முடியாது. அப்ப எதிரீடு செஞ்சது பிள்ளைன்னு உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருந்தா தான் அந்த எதிரீடு செஞ்ச விஷயத்தை நீங்க ஒப்போசிட்டா செஞ்சு இல்லாமக்குவீங்க. அப்ப அதுக்குதான் அந்த செம்மையாக்கள் தரணும். அந்த எதிரீடு செஞ்சதுன்னு சொன்னதை இல்லாமக்கணும், எதிரீடை இல்லாமக்கணும், ஒப்போசிட்டா செஞ்சு இல்லாமக்கணும். சரியா? அப்ப அதுக்குதான் அது தந்தது. அப்ப அழகா விளங்கிக்கோங்க, சொத்துக்களுக்கு பொறுப்புகளை எதிரீடு செய்ய முடியாது. ஓகே. அப்ப பி சரியான கூற்று. நிறுவனம் ஒன்றின் நிதி கூற்றுக்களில் தொகுதியில் உள்ள எல்லா நிதி கூற்றுக்களையும் சம அளவு முக்கியத்துடன் சமர்ப்பித்தல் வேண்டும். நிதி கூற்றுகள் உள்ள அவ்வளவு இப்ப உதாரணத்துக்கு இதைத்தான் சரியா செய்யணும், இதை பிள்ளையா செஞ்சா பரவாயில்ல, இதுல ஸ்கேம் செஞ்சா பரவாயில்ல, இதுகள்ல கவனமா செஞ்சா பரவாயில்லன்னு இல்ல. அனைத்து நிதி கூற்று, லாப நட்டம் மற்றும் இணைய முற்றுமடங்கிய வருமான கூற்று, இங்க நிலைமை கூற்று, உரிமை மாற்றல் கூற்று, காசு பாய்ச்சல் கூற்று, கொள்கைகள் குறிப்புகள் எல்லாமே என்னவா இருந்தாலும் தெளிவான முறையில சரியான முறையில ஊழல் இல்லாம சரியான ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் செய்யணும். இதுக்கு இப்படி பார்த்தா சரி, இதுக்கு இப்படி பார்த்தா சரின்னு எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்ப சி சரியானது. 5வது அப்ப சி சரியானதுன்னா உங்களுக்கு பிஎம் சியும் தானே சரி வருது, பிஎம் சியும் சரி வருது. அப்ப பிஎம்சி ஏ பிளத்தானே பிஎம் சியும் தான் சரி வருது. அப்ப 5வது 17க்கு 5வது விலங்குதை. இப்ப நான் இப்ப வரைக்கும் சொன்னது இல்லை, டவுட் இருக்கா? 12ல இருந்து 15க்கு, 12ல இருந்து 17க்கு
ஓகே, ஒரு நிமிஷம் தான். இந்த கொஸ்டின் தம்பி. அதுல நெட்வொர்க் இஷ்யூவா? நெட்வொர்க் இஷ்யூவா இல்லாட்டி விளங்கப்படுத்தினது விளங்கலையா? வேய மாத்தி விளங்கப்படுத்ததான் கேட்குறேன். சரி, பரவாயில்ல, நான் சொல்றேனே. 17வது இப்ப எடுத்துக்கொண்டீங்கன்னா 3 கூற்று தந்திருக்காங்க. அது எது எல்கேஎஸ் ஒன்றுக்கு இணங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்ப எல்கேஎஸ் இணங்கு எல்கேஎஸ் இணங்க ஒன்றுக்கு இணங்க பாத்தீங்கன்னா இப்ப ஒண்ணு சொல்லியிருக்காங்க. ஏ கூற்று, நிறுவனம் ஒன்று அதன் அனைத்து நிதி கூற்றுக்களையும் அட்டுறு அடிப்படையில் தயாரித்தல் வேண்டுமா? இப்ப நிதி கூற்றுகள் எடுத்துக்கொண்டா நிறைய நிதி கூற்று இருக்கு தானே. லாபம் அல்லது நட்ட மற்றும் ஏனைய மற்றும் அடங்கிய வருமான கூற்று, உரிமை மாற்றல் கூற்று, நீர்நிலைமை கூற்று, காசு பாய்ச்சல் கூற்று, இது அவ்வளவுமே நிதி கூற்றுக்குள்ளதான் வரும். நாங்க அட்டூறு அடிப்படையில தவிர்க்கிற நிதி கூற்றுன்றது பிரதானமா லாபம் மற்றும் நற்ற ஏனைய மற்றும் அடங்கிய வருமான கூற்று. அட்டூறு அடிப்படையில் தயாரிக்கிறேன்னு சொல்றது, ஒரு வருமானத்தை எடுத்துக்கொண்டா வருமானத்துக்கு காசு பெறும் வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணுவோமா, இல்லாட்டி அந்த வருமானம் உழைக்கப்பட்டா வருமானமா காட்டுவோமா? வருமானம் உழைக்கப்பட்டா அதனுடைய வருமானமா காட்டுவோம். அதற்கான காசு எங்களுக்கு வர இருந்துச்சுன்னா, ரிசீவ் ஆக பெண்டிங்கா இருந்தா அதை கணக்கெடுக்க மாட்டோம். வருமானம் உழைக்கப்பட்டா வருமானமா காட்டுவோம். அதே மாதிரி செலவு ஒன்று இருக்குன்னா செலவை செலுத்தி இருக்கமான்னு பாக்குறது இல்ல காசா. அந்த நிதியாண்டுல அந்த செலவு உள்ளாகி இருந்தா, அந்த செலவை நாங்க அனுபவிச்சிருந்தா செலவா காட்டும். இதைத்தான் சொல்றது அட்டூர் அடிப்படையில. அப்ப இதை நாங்க வருமான கூற்று தயாரிக்க பயன்படுத்துவோம். பட் இப்ப காசு பாய்ச்சல் கூற்று எடுத்துக்கோங்க. அது காசு அடிப்படையில முழுமையா காசு அடிப்படையில தயாரிக்கிறது. காசு எவ்வளவு போயிருக்குன்றதுதான் மேட்டர், எவ்வளவு காசு வந்திருக்குன்றதுதான் மேட்டர். சோ எல்லா நிதி கூற்றுமே அட்டூர் அடிப்படையில தான் தயாரிக்கின்ற கூற்று பிள்ளையா இல்ல, அதனாலதான் அது பிள்ளை. ரெண்டாவது விஷயம், உங்களை என்னது கூட்டுறது? ரெண்டாவது விஷயம் என்னன்னா, எந்த ஒரு நியமத்தாலையும் ஏதாவது ஒரு பெர்டிகுலர் நியமத்தால ஸ்பெசிபிக்கா இதாங்கன்னு சொல்லி இருந்தாலே தவிர்த்து, ஒரு அனுமதி வழங்கி இருந்தாலே தவிர்த்து உங்களோட கம்பெனியில உள்ள சொத்துக்களை கம்பெனியில உள்ள பொறுப்புகளுக்கு எதிரீடு செய்ய முடியாது. கம்பெனியில உள்ள சொத்துக்களை கம்பெனியில உள்ள பொறுப்புகளுக்கு எதிரீடு செய்ய முடியாது. உதாரணத்துக்கு கடன் பட்டவரை கடன் கொடுத்தவருக்கு எதிரீடு செய்ய முடியாது. அந்த மாதிரி கம்பெனியில உள்ள சொத்துக்களை கம்பெனியில உள்ள பொறுப்புகளுக்கு எதிரீடு செய்ய முடியாது. அப்ப இதுக்குதான் ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஒரு 24ஆம் ஆண்டு பேப்பர்ல கம்பெனில ஒரு கொஸ்டின் வந்துச்சு. கடன் பட்டவரை கடன் கொடுத்தவருக்கு எதிரீடு செஞ்சாங்களாம். அது பிழைத்தானே. அப்ப அந்த எதிரீடு செஞ்சதை நீங்க இல்லாமக்க வேண்டி வரும். அந்த கொஸ்டினை எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அதை நீங்க கொஞ்சம் பாருங்க. கம்பெனிக்கு சொத்துக்களை பொறுப்புகளுக்கு எதிரீடு செய்ய வேண்டி வரும். உங்களுக்கு செய்யக்கூடாது. ஆனா அதுல செம்மையக்கல்ல வரும் கடன் பட்டவரை கடன் கொடுத்தவருக்கு எதிரீடு செஞ்சிருக்காங்க. அப்ப அதை நீங்க இல்லாம ஆக்கணும். அப்படி செய்யக்கூடாது. அப்ப அது பிள்ளைய திருத்தணும். அதுதான் உன அந்த வேலை. ஏன்னா ரீசன் என்னன்னா, ஏதாவது நியமத்தால சொல்லி இருந்தாலே தவிர்த்து சொத்துக்களை பொறுப்புகளுக்கு எதிரீடு செய்யக்கூடாது. அப்ப அது அதனால அது சரியான கூற்று. எதிரீடு செய்யக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்காங்க. சோ அது சரியான கூற்று, பி சரி. சி, நிறுவனம் ஒன்றின் நிதி கூற்றுக்களில் எல்லா தொகுதிகளும் எல்லா நிதி கூற்றுக்குமே சமமான பிரியாரிட்டி கொடுத்துதான் சமர்ப்பிக்க வேண்டும். இப்ப இப்படிதான் வருமான கூற்றை தயாரிக்கும் போது நீங்க ரூல்ஸை ஐயா ஃபாலோ பண்ணணும். இந்த அளவுக்கு நல்லா ஃபாலோ பண்ணணும். ஆனா நிதிநிலைமை கூற்று தயாரிக்கும் போது இன்கேஸ் ரூல்ஸ் அவ்வளவா கணக்கெடுக்க தேவையில்லை. காசு பாய்ச்சல் கூற்றை பயன்படுத்தும் போது இப்படி பயன்படுத்தினா சரி, இன்கேஸ் ரூல்ஸை பெருசா கணக்கெடுக்க தேவையில்லை. தவறுகள் எதுவும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்படி எல்லாம் இல்லை. எல்லா நிதி கூற்றுகளையும் தவறுகளை தவிர்க்கணும். இலங்கை கணக்கீட்டு நியமத்தை பின்பற்றணும். எல்லாம் கவனமா தான் செய்யணும். எல்லா நிதி கூற்றுக்கும் சமமான ப்ரையாரிட்டி தான் நீங்க கொடுக்கணும். சரியா? அப்ப அதைத்தான் சொல்லியிருக்கு, சம அளவு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்ன்றது. சரி, அப்ப சியும் சரியான விஷயம். அப்ப பியும் சியும் சரி. அப்ப 17வதுக்கு 5வது அம்சம். லேட் பண்ணாம சொல்லணும். அடுத்தது போன பிறகு கோவிக்காதீங்க.
நேரத்துக்கு கேளுங்க இந்த மாதிரி. சரி, 18வது கேள்வி எப்ப? என்ன கேள்வின்னு பார்ப்போம். எல்கேஜி 2 படி 31 உள்ளவாறான மேலாடைகளின் இருப்பு கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்ப்போமே. 31 22 மேலாடை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இறுதியா இருக்க மேலாடை இருப்ப கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். ஆடை என்ன கேள்வின்றத பார்ப்போம். விஷயம்ன்றது ஆடை ஏற்படி ஆடை ஏற்றுமதி கம்பெனி ஒன்றில் 22 மார்ச் மாதத்தில் ஏற்பட்ட மேலாடைகளுக்கான கட்டளை ஒன்றுக்கான உற்பத்தி கிரயத்துடன் தொடர்புடைய தகவல்கள் தான் கீழே தந்திருக்காங்களாம். மூலப்பொருள் கொள்வனவு தந்திருக்காங்க, மூலப்பொருள் உட்டாவை தந்திருக்காங்க, களஞ்சியத்தால் ஏற்பட்ட தீயால் அழிவப்பட்ட நட்டம் தந்திருக்காங்க, நேர் ஊழியம் தந்திருக்காங்க, மேல் ஆடைகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட உற்பத்தி மேல்தலை 900. சரி. மார்ச் மாதத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட மேலாடை முழுவதும் 31 மூடில் உள்ளவாறாக இருப்பாக காணப்பட்டது. இதில் மேலாடைகள் ஏற்பட்ட களஞ்சியப்படுத்தல் கிரயம் 2,50,000 விழுந்தது. குறைவேலை இருப்புகள் ஒன்றும் இருக்கலையா? ஒன்றும் இல்ல. மொத்த உற்பத்தி கிரயத்தை கண்டோம்னாலே சரி. என்ன சொல்லியிருக்காங்க? நாங்க மொத்தமா உற்பத்தி செய்த அனைத்து மேலாடைகளும் நிதியாண்டு இறுதியில இருந்துச்சாம். குறை வேலை ஆரம்ப வேலை ஒண்ணுமே காணப்படலை. அப்ப நான் உற்பத்தி செஞ்ச அவ்வளவு மேலாடை, இந்த வருஷம் உற்பத்தி செஞ்ச அவ்வளவு மேலாடைகள்லாம் இறுதி இருப்புல இருந்திருக்கு. ஆரம்பத்துல எவ்வளவு சரி முடிவு பொருள் இருந்து, இந்த மேலாடைன்றது என்னது? இந்த நிறுவனத்துக்கு முடிவு பொருள். அப்ப இறுதி முடிவு பொருள்கள் மீதி கேட்டிருக்காங்க. அப்ப ஆரம்ப முடிவு பொருள் ஒன்று காணப்படல, அதே நேரத்துல குறை வேலைன்னு ஒன்றும் காணப்படல. அதுல இறுதியா இருந்த முடிவு பொருள்ன்றது எப்படி வந்ததுன்னா, அந்த இறுதியா வந்த முடிவு பொருள், அதாவது 31/3/2022 காணப்படுற முடிவு பொருள்ன்றது எப்படி வந்ததுன்னா, இந்த வருஷம் நீங்க உற்பத்தி செய்யறது மூலமா வந்ததாம். சரி, அதைத்தான் சொல்லியிருக்காங்க. அப்ப உற்பத்திக்கு எதை காண்போம்? சிம்பிள். ஆரம்ப மூலப்பொருள் தந்திருக்கானா? இல்ல. இல்ல, ஆரம்ப மூலப்பொருள் தரல. அப்ப மூலப்பொருள் கொள்வனவோட ஒரு நிமிஷம் இருக்காரு. அதுல சொல்லியிருக்காங்க பாருங்க. அவன் குறை விலையை மட்டும் பத்தி சொல்லிடல. 1/3/2022 சரி, அதாவது நிதியாண்டோட ஆரம்பத்திலையும் சரி, நிதியாண்டோட ஆரம்பம் இல்ல, மார்ச் மாசத்தை பத்தி மட்டும்தான் கழிச்சிருக்காங்க. சாரி, மார்ச் மாசத்தை பத்தி தான் கழிச்சிருக்காங்க. மார்ச் மாதம் ஆரம்பத்திலையும் சரி, மார்ச் மாசம் இறுதியிலையும் சரி, மூலப்பொருள் ஒன்றும் இல்ல. அதே மாதிரி குறை வேலையும் இல்லையா? மூலப்பொருளும் இல்ல, குறை வேலையும் இல்லை. அது 2 விலைகளையும் போகும். அப்ப உற்பத்தி கிரயம் நான் கணிப்பிடும் போது ஆரம்ப மூலப்பொருளும் வராது, இறுதி மூலப்பொருளும் வராது. அப்ப மூலப்பொருள் கொள்வனவு மட்டும்தான் வரும். அப்ப விலகிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, மூலப்பொருள் கொள்வனவு 1680 மட்டும் வாரனால ஆரம்ப மூலப்பொருளும் இல்லை, இறுதி மூலப்பொருளும் இல்லாத காரணத்தினால இந்த மூலப்பொருள் கொள்வனவை முழுமையா நாங்க என்ன செய்யணும்? பயன்படுத்திய மூலப்பொருளா கருதத்தான் இருக்கு. மூலப்பொருள் கொள்வனவை தான் பயன்படுத்திய மூலப்பொருளா கருதணும். சரி, இதைத்தான் பயன்படுத்திய மூலப்பொருளா கருதணும். ஏன்னா ஆரம்ப மூலப்பொருளும் இல்லை, இறுதி மூலப்பொருளும் இல்லைன்னா கொள்வனவு செஞ்ச அவ்வளவு மூலப்பொருளையும் பயன்படுத்தி இருப்போம். சரி, அப்ப பயன்படுத்திய மூலப்பொருள், அதாவது முதலாவது நேர் மூலக்கிரயம் கூட்டுறோம், அதோட நேர்கூலிய கூட்டணும். நேர்கூலி அதோட மூலப்பொருள் உட்காவுகை தந்திருக்காங்க. அந்த கொள்வனவோட மூலப்பொருள் உட்காவுகை தந்திருக்காங்க. மூலப்பொருள்ல வந்த உச்சமை கூலி அதை கூட்டுவோம். கொஞ்சம் இருங்க. மூலப்பொருள் உச்சமை கூலியை கூட்டுவோம் 600. இதை விட்டு களஞ்சியத்தில் ஏற்பட்ட தீயால் அழிஞ்ச நட்டம், அதாவது உங்களுக்கு தெரியும் இருப்புக்கள் தீயால் அழிவடைஞ்சிச்சு. இருப்புக்கள் தீயால் அழிவடைஞ்சுன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், கொள்வனவுல கழிக்கணும். அதாவது இந்த மூலப்பொருள் கொள்வனவுல கழிக்கணும். இந்த மூலப்பொருள் கொள்வனவுல கழிக்கணும். இதே முடிவு பொருள் தீயால் அழிவடைஞ்சிச்சுன்னா முடிவு பொருள் கொள்வனவுல நாங்க கழிக்கணும். கழிச்சிட்டு
அதை ஒரு நட்டமா காட்டணும். சரியா? செலவா காட்டணும். அப்ப இருப்பு நட்டம் அடைஞ்சுச்சுன்னா நீங்க கொள்வனவுல கழிக்கணும். இப்ப என்ன இருப்பு நட்டம் அடையுது? மூலப்பொருள் இருப்பு தான் நட்டம் அடையுது. அப்ப மூலப்பொருள் இருப்பு நட்டம் அடையுதுன்னா நாங்க மூலப்பொருள் கொள்வனவுல தான் கழிக்கிறோம். அப்ப எவ்வளவு? மூலப்பொருள் கொள்வனவுல இருப்பு நட்டம், தீய அழிவு நட்டம்னா மூலப்பொருள் கொள்வனவுல கழிக்கிறோம். எவ்வளவு? 380. இதை நாங்க கொள்வனவுல கழிக்கணும். இருப்பு நட்டம் அடைஞ்சா கொள்வனவுல கழிச்சிட்டு அதை செலவா காட்டணும். அது முடிவு பொருளா இருந்தாலும் சரி, மூலப்பொருளா இருந்தாலும் சரி. மூலப்பொருள்னா மூலப்பொருள் கொள்வனவுல கழிக்கணும். முடிவு பொருள்னா முடிவு பொருள் கொள்வனவுல கழிக்கணும். தீயால் அழிவடைஞ்சா கொள்வனவுல தான் கழிக்கணும். என்னத்த? இருப்பு தீயால அழிவடைஞ்சா. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். பட் உற்பத்தி கிரைய கூட்டுல ஒரு விஷயம் கவனமா இருங்க. மூலப்பொருள் இருப்புகள் தீயால அழிவடைஞ்சிச்சுன்னா அந்த தீயால அழிவடைஞ்சதை நீங்க மூலப்பொருள் கொள்வனவுல கழிக்கலாம். பட் இந்த நட்டத்தை எங்க காட்டணும்னு கேட்டீங்கன்னா உற்பத்தி கிரைய கூட்டுல இருக்க உற்பத்தி மேல்நிலை செலவு இருக்கு. உற்பத்தி மேல்நிலை செலவு அதுல கொண்டே காட்டுறது இல்லை. எல்கேசி 2 சொல்லுது. அதான் அசாதாரண நட்டத்தினால் ஏற்படுற செலவுகள், களஞ்சிய சாலை செலவுகள், ஷோரூம் செலவுகள், நிர்வாக செலவுகள் இதெல்லாம் உற்பத்தி கிரைய கணிப்பீட்டுல போடுறது இல்லை. அப்ப இந்த தீயால அழிவடைஞ்ச நட்டத்தை கொள்வனவுல நீங்க கழிச்சு காட்டணும் ஒரு பதிவு. இத நட்டமா செலவை எங்க காட்டணும்னா உற்பத்தி கிரைய கூட்டு கணிப்பீட்டுல காட்டுறது இல்ல. இந்த மூலப்பொருள் தீயால் அழிவடைஞ்சது மூலமா ஏற்பட்ட நட்டத்தை கொள்வனவுல கழிச்சிட்டு மூலப்பொருள் கொள்வனவுல இப்படி கழிச்சு காட்டிட்டு வருமான கூற்றுக்கு போய் அங்க இணைய செலவுல இந்த நட்டத்தை காட்டுங்க. இந்த 380 வருமான கூற்றுல உள்ள இணைய செலவுல தீயழிவு நட்டம், மூலப்பொருள் தீயால் அழிவுச்சுன்னா அங்கத்தான் நட்டமா காட்டணுமே தவிர்த்து உற்பத்தி கிரைய கணிப்பீட்டுல உற்பத்தி கிரைய கூட்டுல உற்பத்தி மேல்நிலையில இது ஒரு வேற ஒரு செலவு தானே நட்டமா அங்க காட்டுறது இல்லை. எல்கேஎஸ் 2க்கு நாங்க அது சொல்லுது. அசாதாரண நட்டம், களஞ்சிய சாலை செலவு, ஸ்டோர் பண்றது, என்னது இது ஷோரூம் செலவு, அடுத்தது விற்கிறதுக்காக விற்பனை செலவு, நிர்வாக செலவு போன்ற இதுகளை நாங்க என்ன செய்யலாம், இதுல காட்ட இயலாது. அசாதாரண நட்டம் எல்லாம் காட்ட இயலாது. அதனாலதான் சொல்றேன். அப்ப உற்பத்தி மேந்தில அதுகளை சேர்க்கிறது இல்லை. இந்த நட்டம் காட்டணும்னா நட்டம் 380 கொள்வனவுல கழிக்கிறது மட்டும் எங்களோட வேலையில கழிச்சிட்டு அதை ஒரு செலவா காட்டணும். பட் உற்பத்தி மேந்தில காட்டுறது இல்லை. கொண்டே வருமான கூட்டுல இணைய செலவுல காட்டணும். உற்பத்தி கிரைய கணிப்பீட்டுல அதை எடுக்க கூடாது. ஓகே. அப்ப எங்களுக்கு இது மூலமா கிடைக்கப்பெறதுதான் பயன்படுத்திய மூலப்பொருள். பயன்படுத்திய மூலப்பொருள் அதாவது நேர் மூலப்பொருள் கிரையம். ஏன்னா இதுல இப்ப ஆரம்ப இருப்பு இறுதி இருப்பு இருந்திருந்தா அதையும் கழிக்க வேண்டி வந்திருக்கும். பட் அது இல்லையே, அப்ப விடுவோம். உங்களுக்கு நான் சொல்லி தரணும்னா இங்க வாங்கணும் அப்படி உங்களுக்கு விளங்காட்டி இங்கே உண்மையாவே ஆரம்ப மூலப்பொருளோட புள்ளையில் ஆரம்ப மூலப்பொருளோட மூலப்பொருள் கொள்வனவை கூட்டி அந்த மூலப்பொருள் கொள்வனவு சம்பந்தமா எதுவும் செலவுகள் இருந்தா அதையும் கூட்டி இது இப்படி நட்டங்கள் அந்த மாதிரி எது நடந்திருந்தா அதை கழிச்சு இல்லாட்டி மூலப்பொருள் வெளித்திரும்பல் எதுவும் இருந்தா அதையும் கழிச்சு இறுதி மூலப்பொருளை கழிச்சாதான் உங்களுக்கு பயன்படுத்திய மூலப்பொருள் வரும். பயன்படுத்திய மூலப்பொருள் வரும். சரியா? இதுதான் உங்களோட பேசிக் தெரிஞ்ச விஷயம். அந்த பயன்படுத்திய மூலப்பொருளை தான் சொல்றது நேர் மூலப்பொருள் கிரையம். பயன்படுத்திய மூலப்பொருள் சொல்றது நேர் மூலப்பொருள் கிரையம். பட் இந்த இடத்துல ஆரம்ப மூலப்பொருளும் இல்லை, ஸோ இறுதி மூலப்பொருளும் இல்லை. அதனாலதான் அதை போடா விட்டேன். மற்றபடி ஃபார்மட் படி ஆரம்ப மூலப்பொருள் பிளஸ் மூலப்பொருள் கொள்வனவு, அதோட சேர்த்து மூலப்பொருள் கொள்வனவு சம்பந்தமான கொள்வனவு செலவுகள், அதுல இருந்து கழிக்க வேண்டியது மூலப்பொருள் வெளித்திரும்பல் இருந்தா இல்லாட்டி இந்த மாதிரி நட்டம் இருந்தா அப்புறம் உங்களுக்கு மூலப்பொருள் ரெடியா இருக்க மூலப்பொருள் வரும். அந்த மூலப்பொருள்ல இருந்து இந்த இறுதி மூலப்பொருளை கழிச்சிங்களா இருந்தா பயன்படுத்திய மூலப்பொருள் வரும். பட் இந்த இடத்துல அதுக்கு ஆரம்ப மூலப்பொருளும் இல்லை, இறுதி மூலப்பொருளும் இல்லை. அப்ப பயன்படுத்திய மூலப்பொருளை பார்ப்போம். இந்த இடத்துல 1900 தான் பயன்படுத்திய மூலப்பொருள். இதைத்தான் சொல்றது நேர் மூலப்பொருள் கிரையம். இதோட அடுத்தது உங்களுக்கு நேர்கூலி சேர்க்கணும். நேர்கூலி சேர்க்கணும். நேர்கூலி சேர்ப்போம். நேர்கூலி எவ்வளவு சொல்லியிருக்காங்க? நேர்கூலி 1200. இதோட நேர்கிரயம் சேர்க்கணும். பட் இந்த கணக்குல உங்களுக்கு நேர்கிரயத்தை பத்தி சொல்லி இல்லை. அப்ப நேர்கிரயம் இல்லை. சரியா? அப்ப பயன்படுத்திய மூலப்பொருள் சொல்றது தான் அந்த நேர் மூலப்பொருள், அதோட நேர்கூலி, அதோட நேர்கிரயம். இந்த மூண்டையும் சேர்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வரும் மூலக்கிரயம். மூலக்கிரயம். அப்ப மூலக்கிரயம் எவ்வளவு? இந்த இடத்துல எங்களுக்கு நேர்க்கிரயம் இல்லை, அப்ப கூலி மட்டும்தான் இருந்துச்சு. அப்ப எங்களோட மூலக்கிரயம் 3100. இந்த 3100 மூலக்கிரயத்தோட உற்பத்தி மேந்தலைகளை சேர்த்தாதான் மொத்த உற்பத்தி மேந்தலையே வரும். அப்ப எவ்வளவு? 900. மொத்த உற்பத்தி கிரயம் வரும். உற்பத்தி மேந்தலை எவ்வளவு? 900. அப்ப சேர்த்தா 4000 தான் உங்களோட மொத்த உற்பத்தி கிரயம். 4000
மொத்த உற்பத்தி கிரயம் எவ்வளவு? 4000. இந்த 4000 உற்பத்தி கிரயத்தோட சரி, இது மொத்த உற்பத்தி கிரயம்னு நாங்க உண்மையை எடுக்க இயலாது. இந்த வந்த 4000தோட மூலக்கிரயத்தோட உற்பத்தி மேதலையை கூட்டி வந்த 4000தோட உற்பத்தி மேதலையோட மொத்த கிரயத்தை கூட்டி வந்த 4000தோட ஆரம்ப குறைவேலை கூட்டி இறுதி குறைவேலையை நீங்க கழிச்சீங்களா இருந்தா தான் ஆரம்ப குறைவேலையை கூட்டி இந்த வந்த 4000தோட, அதாவது மூலக்கிரயத்தையும் உற்பத்தி மேதலையும் கூட்டி வந்த 4000தோட ஆரம்ப குறைவேலையை கூட்டி இறுதி குறைவேலையை கழிச்சீங்களா இருந்தா தான் மொத்த உற்பத்தி கிரயம் வரும். பட் இந்த இடத்துல ஆரம்ப குறைவேலையும் இல்லை, இறுதி குறைவேலையும் இல்லைன்னு அவங்க சொல்லியிருக்கனால 4000 தான் உட மொத்த உற்பத்தி கிரயம். அப்ப இந்த 4000 உற்பத்தி கிரயம்ன்றது உட முடிவு பொருள். இந்த வருஷம் நீங்க உற்பத்தி செஞ்ச மொத்த முடிவு பொருள்ன்றது 4000. இப்ப உங்களுக்கு சொல்லியிருக்கான் ஆரம்ப முடிவு பொருள் இறுதி முடிவு பொருள் இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. இந்த வருஷம் மொத்தமா உற்பத்தி செஞ்ச முடிவு பொருள் தான் உங்களுக்கு எங்க இருக்கு? இங்க நிதியாண்டு இறுதியில இருக்கா. அப்ப அது எவ்வளவு? 4000 கண்டுபிடிச்சாச்சு. 4000 கண்டுபிடிச்சாச்சு. சரி, அப்ப அதுல களஞ்சிய சாலை செலவுன்னு ஒன்று இருக்கே சார், அதை எட் பண்ணுவோமான்னு கேட்டா பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு முதல் தான் சொன்னேன், இலங்கை கணக்கீட்டு நியமத்துக்கு இலங்கை கேஸ் 2க்கு நாங்க என்னத்தை எட் பண்ண இயலாது. களஞ்சிய கிரயம், வேற என்னது அசாதாரண நட்டங்கள், நிர்வாக செலவு அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட், அடுத்தது விற்பனை விநியோக செலவுகள், அதுகளெல்லாம் நாங்க எட் பண்ண கூடாது. சரி, மறந்துடாதீங்க. அப்ப அதுதான் களஞ்சிய சாலையை எட் பண்ணலாம். அப்ப அழகா கேளுங்க, இறுதியில முடிவு பொருள் இருப்பு கேட்டிருக்காங்க. மேலாடைகள்ன்றது முடிவு பொருள் தானே. இறுதி முடிவு பொருள் இருப்பு கேட்டிருக்காங்கன்னா எங்களுக்கு கட்டாயம் ஆரம்பத்துல எவ்வளவு முடிவு பொருள் இருந்துச்சுன்னு தேவை. அடுத்தது இந்த வருஷம் உற்பத்தி செஞ்சது, இந்த வருஷம் விற்பனை செஞ்சதெல்லாம் போகத்தான் இறுதி முடிவு பொருளை கண்டுபிடிக்கலாம். ஆனா அவன் என்ன சொல்லியிருக்கான்? ஆரம்ப முடிவு பொருள் இறுதி முடிவு பொருள் வித்த கதை ஒண்ணுமே சொல்லிடல. இந்த வருஷம் உற்பத்தி செஞ்ச அவ்வளவு முடிவு பொருளும் மட்டும்தான், இந்த வருஷம் உற்பத்தி செஞ்ச முடிவு பொருட்கள் மட்டும்தான் நிதியாண்டு இறுதியில இருக்கான். அப்ப இந்த வருஷம் உற்பத்தி செஞ்சது தான் எவ்வளவு? 4000 உற்பத்தி கிரயத்தை கொண்ட முடிவு பொருட்கள். அப்ப அதுதான் இருக்குன்னா முடிவு பொருள் என்னத்துக்கு ஈக்குவலா இருக்கும்? மொத்த உற்பத்தி கிரயத்துக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப 4000ன்றது என்னது? முடிவு பொருள் இருப்பு. அப்ப 2வது விட 18வதுக்கு 2வது விட. இது அழகா விளங்கிட்ட. ஆமா, கொஞ்சம் விளங்கிட்டான்னு சொல்லுங்க. ஓகே, நிஷ்மா விளங்கிட்டாமா? அலீமா யாரு? அலீம் விளங்கிட்டா? சரி, 20வது. சரி, 19வது தானே. 19வது LK 7 காசு பாய்ச்சல் கூற்றின்படி பின்வரும் விடயங்களுள் எது உற்பத்தி நிறுவனம் ஒன்றில் முதலீட்டு நடவடிக்கைகளான காசு பாய்ச்சல்ல வகைப்படுத்தப்படுமா? காசு பாய்ச்சல் கூட்டோட 3ஐயும் சொல்லிவிட்டேன். செயற்பாட்டு காசு பாய்ச்சல்னா என்ன, நிதி அடிப்படையிலான காசு பாய்ச்சல்னா என்ன, முதலீட்டு அடிப்படையிலான காசு பாய்ச்சல்னா என்னன்றதை தெளிவா சொல்லிவிட்டேன். சரியா? சும்மா வாயால சொல்லணும்னா செயற்பாட்டு அடிப்படையிலான காசு பாய்ச்சல்னு சொல்றது
அன்றாட பிரதான வருமானத்தை உழைக்கிறதுக்காக நாங்க செய்யற காசு பாய்ச்சல், காசு விற்பனை, காசு கொள்வனவு, கடன் பட்டவற்றை பெற்ற காசு, கடன் கொடுத்தவருக்கு செலுத்திய காசு, இந்த மாதிரி செலவீனங்களுக்கு செலுத்துற காசு, இதுகள் தான் செயற்பாட்டு காசு பாய்ச்சல். முதலீட்டு நடவடிக்கையிலான காசு பாய்ச்சல்ன்றது எங்களுக்கு முதலீடு செய்யறதுக்காக, எதிர்காலத்துல வருமானத்தை ஈட்டுறதுக்காக முதலீடு செய்யறதன் மூலமா ஏற்படுற காசு பாய்ச்சல். நடைமுறை அல்லா சொத்துக்களை விற்கிறது, நடைமுறை அல்லா சொத்துக்களை கொள்வனவு செய்யறது, இந்த மாதிரி காசு பாய்ச்சலை தான் சொல்றது முதலீட்டு நடவடிக்கையிலான காசு பாய்ச்சல். நிதி நடவடிக்கையான காசு பாய்ச்சல்ன்றது நாங்கள் செய்யற காசு பாய்ச்சல் என்பது உரிமையாண்மையிலையும், அதாவது உரிமை மூலதனத்திலையும் கடன் மூலதனம், அதாவது நடைமுறை அல்லா பொறுப்பு, உரிமையாண்மை மற்றும் நடைமுறை அல்லா பொறுப்புல தாக்கம் செலுத்துமா இருந்தா நம்ம செய்யற காசு பாய்ச்சல்னு சொல்றது காசு உள்ள வர்றது வெளியே போறத, அந்த காசு பாய்ச்சல்ன்றது உரிமையாண்மையிலையும் நடைமுறை அல்லா பொறுப்புலையும் தாக்கம் செலுத்துமா இருந்தா அது நிதி நடவடிக்கையிலான காசு பாய்ச்சல். இது இன்னும் டீட்டெயிலாகவும் நான் சொல்லியிருந்தேன். ஓகே, இப்ப பாத்தீங்களா இருந்தா பார்ப்போம். அப்ப முதலீட்டு நடவடிக்கையான காசு பாய்ச்சல இல்லையால ஏனைய கம்பெனியின் சாதாரண பங்குகளை கொள்வனவு செய்வதற்கு செலுத்திய காசு. அழகா விளங்கிக்கோங்க, எங்கட கம்பெனியோட பங்குகளை விற்பனை செய்யல. இப்ப எங்கட கம்பெனியோட பங்குகளை நாங்க விற்பனை செஞ்சா காசு கிடைக்கும். அப்ப என்னது, அது உரிமையாண்மையில தான் தாக்கம் செலுத்தும். உரிமையாண்மையிலையோ நடைமுறை அல்ல பொறுப்புலையோ தாக்கம் செலுத்தலாம், அது நிதி ரீதியான காசு பாய்ச்சல்னு சொல்லலாம். பட் இந்த பங்கு விஷயத்தை அழகா விளங்கிக்கோங்க, நாங்க பங்கு வழங்கல்ல, ஏனைய நிறுவனத்தினுடைய பங்குகளை வாங்கி இருக்கோம். ஏனைய நிறுவனத்தினுடைய பங்குகளை நாங்க வாங்குறன்றது முதலீடுக்காக நாங்க செய்யற காசு பாய்ச்சல். இது ஒரு காசு வெளிப்பாய்ச்சல், முதலீடுக்காக செய்யப்பட்டது. அப்ப இது என்னது, டெஃபினட்டா முதலீட்டு நடவடிக்கை. ஓகே. பி, ஒரு வருட முதிர்வு காலத்தினுடைய திரைசேரி ஒன்றியங்களை கொள்வனவு செய்வதற்கு செலுத்திய காசு. இப்ப நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா இருந்தா இந்த திரைசேரி உண்டியல்ன்றது என்னன்னா, திரைசேரி உண்டியல் ஒரு குறுகிய கால பகுதி கொண்ட கடன் பத்திரம், திரைசேரி முறைன்றது நீண்ட கால கடன் பத்திரம். இது என்னதுன்னா, இலங்கை அரசாங்கத்தின் சார்பாக இலங்கை மத்திய வங்கி, நம்முடைய சென்ட்ரல் பேங்கால் இலங்கை மத்திய வங்கியால வெளியீடு செய்யப்படுற கடன் பத்திரம். அரசு சில கடன்களை பெற்றுக்கொள்றதுக்காக மக்கள்கிட்ட கோர்ற கடன் வந்துட்டா இந்த திரைசேரி முறையும் திரைசேரி உண்டியல். அப்ப நீங்க இது உங்களுக்கு எப்படி ஒரு இது என்ன உங்களுக்கு அமையுமான்னு கேட்டா, மக்களான எங்களுக்கும் வணிகங்களான எங்களுக்கும் என்ன அமையும்னா ஒரு முதலீடு அமையும். அதாவது சென்ட்ரல் பேங்க்கு போய் ட்ரெஷரி பில்ஸ்ல சொல்றது, இந்த ட்ரெஷரி பில்ல இஷ்யூ பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் நாங்க போய் வாங்கி அந்த கடன் பத்திரத்தை வாங்கி கொள்ளலாம். அதுல முதிர்வு காலம் 1 வருடம் இருக்கும், 3 மாதம் இருக்கும், 6 மாதம் இருக்கும், 2 வருடம் இருக்கும். அந்த பத்திரத்துக்குன்னு ஒரு பெருமதி இருக்கும். முதிர்வு காலத்துக்கு இணங்க அந்த பெருமதிக்கான பத்திரத்தை நாங்க வாங்கிட்டு காசை கொடுத்து அந்த பத்திரத்தை வாங்கிட்டு வர வேண்டியது. இப்ப 5 லட்சம் கொடுத்து அந்த பத்திரத்தை வாங்கியிருக்கோம்னா எவ்வளவு காலப்பகுதியோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வட்டி கிடைக்கும். அப்ப நமக்கு வட்டி கிடைக்குதுன்னா, அதாவது மத்திய வங்கி எங்களுக்கு வட்டி தரும், அரசாங்க சார்பா தான் மத்திய வங்கி வெளியிடுது, மத்திய வங்கி எங்களுக்கு வட்டி தரும். நான் கொடுத்த காசை அரசாங்கத்துக்கு அது கொடுத்து கொள்ளும். அரசாங்கம் கடனை பெற்றுக்கொள்றதுக்காக, நாட்டு காசு இல்லாட்டி கடனை வாங்குறதுக்காக, எங்க நாட்டுல அது சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லையே, கடன் வாங்க அதை வாங்குறதுக்காக ஒன் ஆஃப் த வே தான் இந்த ட்ரெஷரி பில். அப்ப திரைசேரி உண்டியல் திரைசேரி முறையில 2 இருக்கு. திரைசேரி முறை கொஞ்சம் நீண்ட காலத்தை கொண்டது, நிறைய வருடங்கள் காணப்படும். திரைசேரி முறைன்றது நீண்ட காலம் கொண்டது, திரைசேரி உண்டியல்ன்றது குறுகிய காலம். இந்த கடன் பத்திரத்தை வெளியிடுறது மூலமா மக்கள்கிட்டையும் வணிகங்கள்கிட்டையும் அரசாங்கம் கடன்களை வாங்கி கொள்ளும். யார் மூலமா வெளியிடுற, மத்திய வங்கி மூலமா வெளியிடுற. அப்ப மத்திய வங்கிட்ட போய் இந்த பத்திரத்தை நம்ம வாங்கி கொள்ளலாம். வாங்குறது மூலமா இப்ப ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து வாங்குறோம்னா அதுக்கு எங்களுக்கு அந்த கடனை அவன் எனக்கு திருப்பி தரும் வரைக்கும், சென்ட்ரல் பேங்க் எனக்கு அந்த கடனை திருப்பி தரும் வரைக்கும் வட்டி எனக்கு தருவாங்க. அப்ப இது எனக்கு ஒரு முதலீடு தானே, முதலீடு செஞ்சா வட்டி வருது, சேஃபான முதலீடு தானே. பிறகு காசு தரையிலன்னு சொல்ல இயலாது, உறுதியான முதலீடு. என்னது, வருமானம்ன்றது லிமிட்டட், அது ஒரு தீமை இருக்கு. வட்டின்றது அவன் சொல்ற வட்டியை தான் தருவான். இதே நாங்க வேற எதுலையும் முதலீடு செஞ்சா நாங்க அதுக்கேற்ற மாதிரி எதுவும் உழைச்சு கொள்ளலாம். பட் வேற எதுலையும் முதலீடு செய்யும் போது ரிஸ்க். இப்ப அதுக்கு ஒரு ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செய்யும் போது ரிஸ்க். ஷேர்ஸ்ல பிரைஸ் எதுவும் குறைஞ்சிட்டா இருந்தா நமக்கு அவ்வளவுதான். ஆனா பிரைஸ் கூடிச்சுன்னா சூப்பர் லாபம், பட் இது குறைஞ்சா நட்டம். பட் இது திரைசேரி ஒண்டியல் முறை அப்படி இல்லை. நாங்க முதலீடு செஞ்சதுதான். 5 வருஷத்துக்கு ஒரு திரைசேரி ஒண்டியல் வாங்கியிருக்கீங்க, திரைசேரி முறை ஒரு 10 வருஷத்துக்கு வாங்கியிருக்கீங்கன்னா அதுக்கு பே பண்ணி நீங்க வாங்கின அமௌண்ட்டை அதை 10 வருஷம் கழிச்சு பத்திரத்தை கொடுத்துட்டு காசு எடுத்துட்டு போக வேண்டியதுதான். நீங்க இப்ப 10 வருஷத்துக்கு முதல் 10 லட்ச ரூபாய் கொடுத்து பத்திரத்தை வாங்கிருக்கீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு பத்திரத்தை தூக்கி மத்திய வங்கி டேபிள்ல போட்டீங்கன்னா அவன் காசை தந்து உங்களுக்கு அனுப்புவான். சரியா? ஆனா அந்த 10 வருஷமும் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும், வட்டியும் கிடைச்சிருக்கும். சோ இது ரிஸ்க் குறைவான விஷயம். சரியா?
அதே நேரத்துல வட்டியும் கிடைக்க ஒரு வருமானமும் கிடைக்கக்கூடிய மாதிரி ஒரு முறை தான் இந்த திரைசேரி ஒன்றிய முறையில்ன்றது. அப்போ ஒரு வணிகம் ஒரு கம்பெனி திரைசேரி உண்டியல் அல்லது முறைய வாங்குதா இருந்தா அது என்னது அவங்களுக்கு ஒரு முதலீடு. அப்ப இது ஒரு முதலீட்டு நடவடிக்கை. சரி. சி சொத்து பாவனை உரிமையுடன் தொடர்புடைய குத்தகை பொறுப்பை தீர்ப்பதற்கு செலுத்திய காசு. ஓகே, உங்களுக்கு நான் இந்த சொத்து பாவனை உரிமையை பத்தி முதல்ல சொல்லியிருந்தேன். இதுக்கு முதல்ல நான் இதை பத்தி கொஞ்சம் சொல்லியிருந்தேன். ஒன்ஸ் ரிப்பீட் ஒருக்கா பண்றேன். சில விஷயம் சொன்னேன் தானே, தேவைப்பட்டா கொஞ்சம் ரிப்பீட் பண்ணலாம், பிரச்சனை இல்லைன்னு. டக்குனு சொல்றேன். இந்த சொத்து பாவனை உரிமையை எடுத்துக்கொண்டீங்கன்னா 3 விஷயம் தொடர்பு பெறும். சொத்து பாவனை உரிமையை நம்ம கணிப்பிடும் போதே அந்த 3 விஷயம் தொடர்பு பெறுறது. என்னது? ஆரம்ப கொடுப்பனவு, நீங்க முத கொடுக்குற டவுன் பேமெண்ட். அதுக்கப்புறம் ஆரம்ப கொடுப்பனவு போக மிச்சத்தை கடனா தானே விட்டுருப்பீங்க, அந்த குத்தகை பொறுப்பு. அடுத்தது நேர்க்கிரையம். ஒரு சொத்து பாவனை உரிமையோட 3 நடவடிக்கையும் பொருத்தமாற ஒரு ஸ்பெஷலான இவர் தான் இந்த சொத்து பாவனை உரிமை. செயற்பாடு நடவடிக்கை, நிதி நடவடிக்கை, முதலீட்டு நடவடிக்கை 3மே தொடர்பு படுற சூப்பரான ஆள் தான் இந்த சொத்து பாவனை உரிமை. இப்ப ஆரம்ப கொடுப்பனவு எடுத்துக்கொண்டீங்கன்னா இது எந்த நடவடிக்கைக்குள்ள போகணும்? ஒரு குத்தகைக்கு சொத்து எடுக்கும் போது ஆரம்ப கொடுப்பனவு டவுன் பேமெண்ட் எடுத்துக்கொண்டீங்களா இருந்தா இவர் முதலீட்டு நடவடிக்கைக்கு தான் போவார், ஆரம்ப கொடுப்பனவு கொடுக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு நேர்க்கிரையம்லாம் தெரியும். குத்தகைக்கு சொத்து எடுத்த பிறகு நாங்க அதுல பயனை கூட்டுறதுக்காக செய்யற சில செலவுகளை தான் சொல்றது நேர்க்கிரையம். அந்த நேர்க்கிரையமும் முதலீட்டு நடவடிக்கைக்குள்ள தான் போகும். சரியா? ஆனா இந்த குத்தகை பொறுப்பு இருக்காரு தானே, இவர் கடன். இந்த கடன் முதல்ல காசு பாய்ச்சலே இல்லை. குத்தகை பொறுப்புன்றது அது கடன், அந்த இடத்துல காசு பாய்ச்சலே இல்லை. ஆனா இந்த குத்தகை தொடர்பு பட்ட தவணை கட்டணம் என்னது? இந்த குத்தகை தவணை கட்டணத்தோட தொடர்பு இந்த குத்தகை பொறுப்போட தொடர்பு பட்ட தவணை கட்டணம் செலுத்துறதுன்றது என்னது? காசு பாய்ச்சல். குத்தகை பொறுப்புன்றது காசு பாய்ச்சல் இல்ல. ஆனா அந்த குத்தகை பொறுப்பு கடனை நாங்க தீர்க்கிறதுக்கு வருடம் தோறும் செலுத்துறோம். அந்த குத்தகை பொறுப்பு கடனை தீர்க்கிறதுக்கு நம்ம வருடம் தோறும் செலுத்துற கடன் தொகைன்றது என்னது? தவணை கட்டணம்ன்றது என்னது? காசு பாய்ச்சல், அதாவது ஒரு காசு வெளிப்பாய்ச்சல். பட் அந்த தவணை கட்டணத்தை எடுத்துக்கொண்டீங்களா இருந்தா ஒரு தவணை கட்டணத்துல வட்டியும் இருக்கும், கடன் தொகையும் இருக்கும். அதாவது 5 லட்சம் தவணை கட்டணம்னா அதுல ஒரு 3 லட்சம் 1 லட்சம் வட்டி இருக்குன்னா 4 லட்சம்னா என்ன செய்யும்? உங்களோட கடனை குறைக்கிற கடன் தொகையா காணப்படுது. இப்படித்தானே தவணை கட்டணம் காணப்படுது. அப்ப அந்த தவணை கட்டணம் செலுத்துறதுன்றது காசு பாய்ச்சல் தானே. அப்ப அந்த தவணை கட்டணத்துல கடன் தொகை போர்ஷன்ன்றது 5 லட்சம் தவணை கட்டணம் செலுத்துறீங்களா, கடன் தொகை அதுல உள்ள கடன் தொகை போர்ஷன்ன்றது நிதி நடவடிக்கையா வரும். உரிமையாண்மையிலையும் நடைமுறை அல்லா பொறுப்புலையும் தாக்கம் செலுத்துற எந்த ஒரு நடவடிக்கையும் என்னது? நிதி நடவடிக்கை. அப்ப கடன் குறையும் போது உங்களுக்கு என்னது? நடைமுறை அல்லா பொறுப்பு தாக்கம் செலுத்தும். அப்ப அது என்னது? நிதி நடவடிக்கை. அப்ப தவணை கட்டணம் செலுத்துறதுல கடன் தொகை போர்ஷன்றது நிதி நடவடிக்கைக்குள்ள வரும். வட்டி போர்ஷன்றது அன்றாட இது, அப்ப செயற்பாடு நடவடிக்கைக்குள்ள வரும். அப்ப செலுத்திய வட்டின்றது செயற்பாடு நடவடிக்கைக்குள்ள வரும். அதனாலதான் சொன்னேன், ஆரம்ப கொடுப்பனவு நேர்க்கிரையமும் முதலீட்டு நடவடிக்கை. குத்தகை பொறுப்பை தீர்க்கும் போது அதுல 2 நடவடிக்கை தொடரப்படும். 1 நிதி நடவடிக்கை, செயற்பாடு நடவடிக்கை. ஏன்னா குத்தகை பொறுப்பை நீங்க கேட்கிறத தவணை கட்டணத்தை கொண்டு, தவணை கட்டணம்ன்றது வட்டியையும் உள்ளடக்கி இருக்கும், கடன் தொகையும் இருக்கும் தானே. அப்ப தவணை கட்டணத்தில் உள்ள வட்டின்றது செயற்பாடு நடவடிக்கைக்குள்ள போகும், கடன் தொகைன்றது நிதி நடவடிக்கைக்குள்ள போகும். அப்ப இந்த வகையில தான் சொன்னேன் 3 நடவடிக்கையை இவர் உள்ளடக்கி இருக்காரு. அப்ப அந்த வகையில சொத்து பாவனை உரிமையுடன் தொடர்புடைய குத்தகை பொறுப்பை தீர்க்கிறதுக்கு செலுத்துற காசுன்றது முதலீட்டு நடவடிக்கை இல்லை. குத்தகை பொறுப்பை செலுத்துறதுக்கு நீங்க செலுத்துற காசுன்றது நிதி நடவடிக்கை. குத்தகை பொறுப்பை செலுத்துறதுக்கு தீர்க்கப்படுற அந்த கடன் தொகைன்றது நிதி நடவடிக்கை. அது முதலீட்டு நடவடிக்கைக்குள்ள போடையில. இப்ப இதுல கேட்டிருக்கிறது முதலீட்டு நடவடிக்கைக்குள்ள. முதலீட்டு நடவடிக்கைனா என்ன வந்திருக்கணும்னா குத்தகை தொடர்பா செலுத்தினா ஆரம்ப கொடுப்பனவு, இல்லாட்டி குத்தகை தொடர்பா செஞ்ச நேர்க்கிறேன், இதுகள் தான் முதலீட்டு நடவடிக்கைக்குள்ள வந்திருக்காங்க. சரி, அப்ப சி வராது. சரி, குத்தகை பொறுப்பு தீர்க்கிறது நிதி நடவடிக்கைன்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்ப ஏயும் பியும் தான் வரும். 19வது 3வது ஏயும் பி, 19வது 3வது. ஏகே செட்டு கணக்கீட்டு கொள்கைகள், கணக்கீட்டு மதிப்பீட்டு மாற்றங்கள் மீதான 19 வரைக்கும் எல்லாம் கிளியரா சொல்லுங்க உங்களுக்கு.
20வது LKS 8 கணக்கீட்டு கொள்கைகள் கணக்கீட்டு மதிப்பீட்டு மாற்றங்கள் தொடர்பா எது பிழையான கூற்று எது சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இந்த LKS கணக்கீட்டு கொள்கை கணக்கீட்டு மதிப்பீட்டு மாற்றத்தை பத்தி. உதவி இயந்திரத்தில் பெருமான தேவை முறையை நேர்கோட்டு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இந்த கணக்கீட்டு கொள்கை அடுத்தது கணக்கீட்டு மதிப்பீட்டு மாற்றம். இதை ஐடென்டிஃபை பண்றது சிம்பிள். கணக்கீட்டு கொள்கைக்கு வரி கொள்கை, வருமான கொள்கை, ஆதனம் பொறி மதிப்பிடுற கொள்கை. ஆதனம் பொறிய மீள் மதிப்பீட்டுல இருந்து கிரயம் மதிப்பீட்டுக்கு மாற்றி மதிப்பிடுற கொள்கை. என்ன கொள்கை? வரி கொள்கை, வருமான கொள்கை. வரி கொள்கை, வருமானம் என வரி கொள்கை ஸ்பீடெல்லாம் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா? அதில் எழுதி விடுறேன். வருமானம் இனங்காணும் கொள்கை, இருப்பு கிரய மதிப்பீட்டு கொள்கை, அடுத்தது ஆதனம் பொறி உபகரணங்களை மேல் மதிப்பிடுற கொள்கை. சரியா? ஆதனம் பொறி உபகரணங்களை மேல் மதிப்பிடுற கொள்கை. ரஃபா எழுதியிருக்கிறது உங்களுக்கு இப்ப நோட்டாகும் தானே எழுதுறதுக்கு எழுதிக்கும். இந்த 4 கொள்கையை தவிர்த்து கணக்கீட்டு கொள்கை வேற உங்களுக்கு இல்லை. அப்ப இந்த 4 கொள்கையை தவிர்த்து வேற என்னத்தை சொன்னாலுமே அது என்னவா காணப்படும்? மதிப்பீட்டு மாற்றமா காணப்படும். அப்ப கணக்கீட்டு கொள்கை கணக்கீட்டு மதிப்பீட்டு மாற்றம்லாம் என்னன்றத வேறுபடுத்தி உங்களுக்கு விளங்க முடியாட்டி கஷ்டமா இருந்துச்சுன்னா இதை பயன்படுத்துங்க. இந்த சிம்பிள் டிப்ஸ. கணக்கீட்டு கொள்கை இந்த 4 தான் இருக்கு. இந்த 4 எதுவும் வந்துச்சா இருந்தா இதை கணக்கீட்டு கொள்கைன்னு எடுங்க. இப்படி இந்த 4ல ஏதாவது ஒன்று வந்தா அது கணக்கீட்டு கொள்கை. இந்த 4 தவிர்த்து ஏதாவது வந்துச்சுன்னா அது கணக்கீட்டு மதிப்பீட்டு மாற்றம். பார்ப்போம். முதலாவது, இயந்திரத்தின் பெருமானத்தை முறையினை நேர்கோட்டு முறையிலிருந்து குறைந்து செல்லும் மீதிக்கு மாற்றுறது கணக்கீட்டு மதிப்பீட்டு மாற்றமாக கருதப்படும். பார்ப்போம். இந்த 4 கொள்கையில அவர் இருக்காரு அந்த பெருமானத்தை மாத்துறது இல்லை. அப்ப இந்த 4 கொள்கையில இல்லாதது மதிப்பீட்டு மாற்றமா தான் இருக்கும். அது கொள்கையே இல்லை. அப்ப பெருமானத்தை மாற்றுறது மதிப்பீட்டு மாற்றமா தான் இருக்கும். அப்ப அது சரியான கூற்று. பி, இருப்பு மதிப்பீட்டில் பயன்படுத்தப்படும் கேய சூத்திரத்தில் முதல்களிலிருந்து நிறையளிக்கப்பட்ட சராசரிக்கு மாற்றுறது இது கணக்கீட்டு கொள்கையா கருதப்படுமா? ஆமா. இருப்பு மதிப்பீட்டு கொள்கைன்னு ஒண்ணு சொன்னா இல்லையா? இருப்பு கிரைய மதிப்பீட்டு கொள்கைன்னு ஒண்ணு சொன்னேன். அப்ப இருப்பு கிரைய மதிப்பீட்டு கொள்கைன்றது ஒரு கொள்கை தானே. அப்ப பி என்றது கொள்கை. சரி. சி, திருத்தம் செய்வதற்கான நடைமுறை சாத்தியம் என்று இருந்தால் அன்றி முன்னைய கால வழுக்கள் நிதி கூற்றுக்கள் பின்னோக்கிய திருத்தம் செய்வதற்காக இது அடுத்தது. சி, திருத்தம் செய்து கொள்வதற்கான நடைமுறை சாத்தியம் மற்ற நிலை இருந்தால் அன்றி முன்னைய கால வழுக்கள் நிதி கூற்றுக்கள் பின்னோக்கிய வகையில் திருத்தப்படும். ஆமா, இது உங்களுக்கு LKS 8க்கு இணங்க கூறப்பட்ட கூற்று. அதுகளை நீங்க ஞாபகம் தான் வச்சுக்கொள்ளணும். திருத்தம் செய்வதற்கான நடைமுறை சாத்தியம் மற்ற நிலை இல்லாமலே தவிர்த்து முன்னைய கால வழுக்கல்ன்றது நிதி கூற்றுக்களில் பின்னோக்கிய வகையில் திருத்தப்படும். முதல்ல இருந்து நான் முன்னுக்கு இருந்து, அதாவது இப்ப பிளவிட்டோமோ அந்த டேட்ல இருந்து திருத்திட்டு வரணும். முன்னையில இருந்து திருத்திட்டு வரணும். அதாவது ஒரு வலு ஒன்று முன்னைய கால வலுன்னு சொல்றது உங்களுக்கு தெரியும் தானே. இது கடந்த காலத்துல நாங்க விட்ட வலு திடீரென நிகழ்காலத்துல தெரிய வரதான் சொல்றது முன்னைய கால வலு. அப்ப அதை திருத்தும் போது உங்களுக்கு அந்த நடைமுறை சாத்தியம் இல்லாட்டி, நடைமுறையில அதை திருத்துற சாத்தியம் இல்லாட்டி கடந்த காலத்துல இருந்து எப்ப பிளவிட்டீங்களோ அப்ப இருந்தாத திருத்திட்டு வரணும். சரி, அப்ப சியும் சரியானது. அப்ப கொள்கை மதிப்பீட்டு மாற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சொன்ன விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொள்கைன்னா இந்த 4 கொள்கை தான் இருக்கு. வரி கொள்கை, வருமானம் இனங்காணும் கொள்ளும், இருப்பு கிரைய மதிப்பீட்டு கொள்கை, ஆதனம் பொறிய மதிப்பிடுற கொள்கை. இந்த 4 கொள்கையை தவிர்த்து வேற எதுவும் வந்தா அது மதிப்பீட்டு மாற்றம். இந்த 4ல ஏதாவது ஒன்று வந்தா அது கணக்கீட்டு கொள்கை. அப்ப கணக்கீட்டு கொள்கை மதிப்பீட்டு மாற்றத்தை இப்படி வேறுபடுத்தணும். அப்ப இந்த இடத்துல ஏயும் சரி, பியும் சரி, சியும் சரி தானே. அப்ப 20வதுக்கு 5வது விட. 20வதுக்கு 5வது விட. ஏ மதிப்பீட்டு மாற்றம்னால சரி, சி கணக்கீட்டு கொள்கைன்னு தான் சொன்னாங்க, அதுவும் சரி. சி அவன் சொன்ன கூற்று சரி. அப்ப ABC சரி. ஓகே. அடுத்தது உதயன் PLC 5 வருட கால பகுதிக்கு முதல்ல என்னன்னு கேட்போம்.
உள்ளவாறான எதிர்மை கூற்றில் நடைமுறை பொறுப்பாக காட்ட வேண்டியது என்னன்னு கேட்கிறாங்க. 31/3/2022 நடைமுறை பொறுப்பு. உதயன் பிஎஸ்க்கு 5 வருட காலப்பகுதிக்கு மோட்டார் வாகனத்தின் சொத்து பெருமையை பெற்றுக் கொள்வதற்காக 31/3/2022 குத்தகை உடன்படிக்கையை மேற்கொண்டுச்சான். அப்ப நிதியாண்டுல தான் குத்தகை உடன்படிக்கையை மேற்கொள்றீங்க. ஓகே, இதற்கு ஆரம்ப வைப்பாக 3 லட்சம் செலுத்தப்பட்டிருந்தது. குத்தகையின் அடிப்படையில் குத்தகை பாதையில் ஒவ்வொன்றும் 1050 190 1055 190 5 வருட தவணை கட்டணமா செலுத்தப்படுமா? தவணை கட்டணம்ன்றது 1055 10,50,50,190 10,55,190 5 வருட தவணை கட்டணங்களா செலுத்த வேண்டுமா? முதலாவது தவணை கட்டணம் 31/3 செலுத்தப்பட வேண்டியுள்ளது. ஓகே, இக்குத்தகை உடன்படிக்கையின் தொடர்புடைய மொத்த வட்டி இவ்வளவுன்னு தந்திருக்கான். அழகா விளங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் எப்படி நாங்க எங்களோட குத்தகை பொறுப்பை முதல்ல கண்டுபிடிக்கிறோம்? இப்ப சொத்து பாவன உரிமையை கண்டுபிடிக்க சொல்லலையே எங்களுக்கு. அந்த ஆரம்ப வைப்பு எல்லாம் தேவைப்படுறதுக்கு ஆரம்ப வைப்பை நாங்க கணக்கெடுக்கவே தேவையில்லை. அது சும்மா ஒரு பேசிக்கா அந்த இன்ஃபர்மேஷன் தேவைத்தானு சொல்லியிருக்கான். மற்றபடி அது எங்களுக்கு தேவையில்லை. குத்தகை பொறுப்பை தொடர்பாக தான் இப்ப கணக்கு. ஏன்னா நடைமுறை பொறுப்பை காண்றது தான் கணக்கு. அப்ப எங்களுக்கு இப்ப தேவை குத்தகை பொறுப்பை கணிப்பிடுறது. அதை எப்படி இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல கணிப்பிடலாம்? அதாவது மொத்த வட்டி தார சந்தர்ப்பத்துல. மொத்த வட்டின்றது என்னன்னு வழங்கிக்கோங்க அழகா. மொத்த வட்டின்னு சொல்றது 1275 950 நம்ம சொல்லியிருக்க அந்த மொத்த வட்டின்றது என்னத்தை மீட் பண்றதுன்னா எங்களோட அனைத்து நாங்க செலுத்துற தவணை கட்டணத்துக்குள்ளேயும் இருக்க வட்டியை தான் சொல்றது மொத்த வட்டி. நாங்க அவ்வளவும் செலுத்துற தவணை கட்டணத்துல எல்லா தவணை கட்டணத்திலையும் இருக்க வட்டியை தான் சொல்றது மொத்த வட்டி. அப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு தவணை கட்டணத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுக்குள்ள வட்டியும் இருக்கும், எங்களோட குத்தகை கடனும் இருக்கும். இப்ப ஒரு வருட தவணை கட்டணம் 1055 190 அதை நான் 5 வருஷம் தானே 1055 190 5 வருடங்களா நான் பெருக்கலனா இருந்தேன். 1055 190 நான் 5 வருடங்களால பெருக்கலனா இருந்தேன். 5275 950 வரும். 5275 950 வரும். அப்ப இது என்னதுன்னா 5 வருட தவணை கட்டணம். 5 வருட தவணை கட்டணம். அதாவது ஒரு வருட தவணை கட்டணம் இவ்வளவுன்னா 5 பேருக்குன்னா 5 வருட தவணை கட்டணம். மேல தந்திருக்க மொத்த வட்டின்றது 5 வருடத்துக்கான மொத்த வட்டி. எப்படி 5 வருட தவணை கட்டணத்துக்குள்ள இருக்கையும் வட்டி, அதுதான் மொத்த வட்டியில அர்த்தம். அப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு தவணை கட்டணம்ன்றது கடனையும் வட்டியையும் உள்ளடக்கி இருக்கும். அப்ப இந்த 5 வருட தவணை கட்டணம் என்னத்தை உள்ளடக்கி இருக்கும்? 5 வருட கடனையும் 5 வருட வட்டியையும் உள்ளடக்கி இருக்கும். இப்ப இந்த 5 வருட கடனையும் வட்டியையும் உள்ளடக்கலாம். இதுல இருந்து இந்த 5 வருட வட்டி தந்திருக்காங்க மொத்த வட்டி, அதை நம்ம கழிச்சமா இருந்தா உங்களுக்கு என்ன கிடைக்க பெற்றோம்னா 5000 கடன் தொகை கிடைக்க பெற்றோம். அந்த 5 வருஷத்துக்குள்ளேயே இருந்த கடன் தொகை கிடைக்க பெற்றோம். அப்ப வட்டி நீங்க 5 வருட கடன் தொகை என்னது உங்களோட குத்தகை பொறுப்பு. அப்ப 50 லட்சம்ன்றது தான் உங்களோட குத்தகை பொறுப்பு. சரியா? இது என்னது மொத்த குத்தகை பொறுப்பு. இந்த 5000ன்றது மொத்த குத்தகை பொறுப்பு. எப்ப டேட்ல 31/3/2022 டேட்ல. இப்ப மொத்த குத்தகை பொறுப்பு எப்ப 22 நடைமுறை அல்லா பொறுப்பு நடைமுறை பொறுப்புன்னு மாத்தணும். சரியா? இப்ப நடைமுறை பொறுப்பு பாக்குறதுக்கு உங்களுக்கு தெரியும், 12 மாதத்துக்கு இல்ல வருகின்ற 12 மாதத்துக்குள்ள நீங்க செலுத்துற கடன் தொகையை தான் சொல்றது நடைமுறை பொறுப்பு. இப்ப 12 மாசத்துக்குள்ள செலுத்துற ஒரு தொகை என்ன இருக்குன்னு கேட்டீங்களா இருந்தா உங்களோட தவணை கட்டணம் 1055 190 தான் இருக்கு. இதுதான் 12 மாசத்துக்கு நீங்க உள்ள செலுத்துற ஒரு பேமெண்ட். பட் 12 மாசத்துக்குள்ள செலுத்துற பேமெண்ட்டுக்காக அதை நடைமுறை பொறுப்பா போட இயலாது. ஏன்னா இந்த 12 மாசத்துக்குள்ள செலுத்துற பேமெண்ட்ல வட்டியும் இருக்கு, தவணை கட்டணமும் இருக்கு. வட்டியும் இருக்கும், கடன் தொகையும் இருக்கும். தவணை கட்டணத்துல வட்டியும் இருக்கும், கடன் தொகையும் இருக்கும். இந்த அடுத்த வருஷம் செலுத்த போற தவணை கட்டணத்துக்குள்ள இருக்க வட்டி எப்படி பாக்குறேன்னா, இந்த வருஷம் நிதியாண்டோட இறுதியில குத்தகை பொறுப்பு தான் எவ்வளவு? 5000. இந்த குத்தகை பொறுப்பு தான் சாரி 4000 சாரி 4000 சாரி 4000 ஒழுங்கா பார்க்கல. சரி 4000 40 லட்சம். சாரி நான் கழிச்சது போல 40 லட்சம். இப்ப இந்த வருஷ தவணை கட்டணத்துக்குள்ள இருக்க வட்டி, இந்த வருஷ
தவணை கட்டணத்துக்குள்ள இந்த வருஷம் இல்ல, அடுத்த வருஷம் தவணை கட்டணத்துக்குள்ள இருக்க வட்டி எப்படி பாக்குறேன்னா, இந்த வருஷம் இறுதி குத்தகை பொறுப்புன்றது 40 லட்சம். இந்த வருஷம் இறுதி குத்தகை பொறுப்புன்றது 40 லட்சம். இதுதான் அடுத்த வருஷத்தோட ஆரம்ப குத்தகை பொறுப்பு. இதுக்குத்தான் நாங்க என்ன செய்வோம், வட்டி செலுத்துவோம். அடுத்த வருஷம் இதுக்குத்தான் வட்டி செலுத்துவோம். அப்ப இந்த குத்தகை பொறுப்புக்கு நீங்க வட்டி பார்க்கணும். உங்களுக்கு தந்திருக்காங்க 10% வட்டின்னு. 10% தான் தந்திருக்காங்க. ஆமா, 10% வட்டின்னு தந்திருக்காங்க. அப்ப 10% பாத்தீங்கன்னா சரி, 10% எவ்வளவு? நான் 400 வட்டி. 10% பாத்தீங்கன்னா 400 வட்டி. அப்ப 400 வட்டியா இருந்தா, 4 லட்சம் ரூபாய் வட்டியா இருந்தா உங்களோட கடன் தொகை எவ்வளவா இருக்கும்? அடுத்த வருஷ தவணை கட்டணத்துல இருந்து அடுத்த வருஷ வட்டியை கழிச்சீங்கன்னா கடன் தொகை 6,55,190 இருக்கு. எப்படி அடுத்த வருஷம் வட்டி பார்த்தோம்? உங்களோட இறுதி குத்தகை பொறுப்புன்றது 40 லட்சம். இதுதான் அடுத்த நிதியாண்டோட ஆரம்ப குத்தகை பொறுப்பு. அப்ப அடுத்த நிதியாண்டுக்கு இந்த கடனுக்கு தானே வட்டி பார்ப்பீங்க. அப்ப இதுக்கு 10% பார்த்தா அந்த வட்டி தான் அடுத்த நிதியாண்டோட வட்டியா இருக்கும். இப்ப இது நீங்க இந்த குத்தகையை இறுதியில் எடுத்தனால அடுத்த நிதியாண்டுல தான் தவணை கட்டணங்களை செலுத்த ஆரம்பிப்பீங்க. இந்த நிதியாண்டுலாம் வட்டின்னு ஒண்ணு வராது, ஏன்னா இறுதியில் எடுத்திருக்கீங்க. அதை விளங்கிக்கோ. சோ இந்த குத்தகை பொறுப்புக்கு தான் 10% பார்ப்பீங்க. 400, அதாவது 4 லட்சம். அதுதான் இந்த அடுத்த வருஷ தவணை கட்டணத்துக்குள்ள உள்ளடங்கி இருக்கும். அப்ப அடுத்த வருஷ தவணை கட்டணத்துல உள்ளடங்கி உள்ள அடுத்த வருஷ வட்டி 4 லட்சத்தை கழிச்சா அடுத்த வருஷ கடன் தொகை தெரியும். அதாவது 12 மாசத்துக்குள்ள இருக்கிற கடன் தொகை தெரியும். அதுதான் 6,55,190. அப்ப இதுதான் உட நடைமுறை பொறுப்பு. பாருங்க, இருக்காங்க. 6,55,190ன்றது உங்களுக்கு 21வது 2வது விட. 21வது 2வது விட. நடைமுறை அல்லா பொறுப்பு அப்படி நீங்க பார்க்கணும்னா மொத்த குத்தகை பொறுப்பை கழிங்க. 3,34,810. சரி, விளங்கிச்சா? ஃபுல் கிளியரா இது? சொல்லுங்க, கிளியரா? நிஷ்மா கிளியராமா? ஓகே. மமூத் கிளியரா? அலீம் கிளியரா? சரி, அப்ப நாம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். இதுல கண்டினியூ. நெக்ஸ்ட் கிளாஸ் சாட்டர்டே சண்டே. ஓகே. ஓகே, பாய். குட் பை. முடிப்போம்.